Hello students. நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு 16 கொஸ்டின் வரை பார்த்திருந்தோம். இப்போ நம்ம மிச்சமா இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 14வது கேள்வியிலிருந்து மிச்சமா இருக்கிற 40 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்டிங் ரிலேட்டடா தான் வந்திருக்கு. ஸோ பேப்பர் ஸ்ட்ரக்சரும் அப்படித்தானே. மொத்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 15 தொடக்கம் 20 வரையான கேள்வி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கேள்விகளா வரும். அதாவது அந்த தியரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு பிறகு வர கேள்வியெல்லாம் உங்களுக்கு அந்த கணக்கீடு சம்பந்தமான கேள்விகளா வரும். சோ அதே மாதிரி இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த 17வது கேள்வி உரிமை என்பதிலே சரியாக குறிப்பிடும் போற்று. சோ இது ஒரு சிம்பிளான கேள்வி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சோ உரிமைங்கிறது என்ன ஒரு கணக்கீட்டு எண்ண கருக்கள். இந்த கணக்கீட்டின் கூறுகள்ல வந்துட்டு ஒன்றுதான் உரிமை. கணக்கீட்டின் கூறுகள் என்னென்ன 5 வகையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எப்பவுமே எக்ஸாம் கேட்டுவாரு. என்ன கணக்கீட்டின் கூறுகள்? சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை மற்றும் வருமானம் மற்றும் செலவுகள். சோ இந்த 5 தான் கணக்கற்ற அடிப்படை கணக்கற்ற கூறுகள். சரி, இதுல இருந்தா கணக்கீடு அதுக்கு பிறகு வர எல்லா அக்கௌண்டிங் விஷயங்கள் இதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட். இப்ப நம்ம ஒரு கணக்கிட்டு உதாரணமாக ஒரு இரட்டை பதிவு, சில இரட்டை விளைவு எழுதுவோம். எனவே வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, பரிட்சைமை தயாரிக்கிறது எல்லாமே என்னத்தை வச்சு இதுகள் அடிப்படையாக வைத்துதான் நம்ம செய்வோம். சில மிகவும் அடிப்படை ஃபர்ஸ்ட் இதே என்ன கான்செப்ட், சொத்துக்கள் வந்துட்டு பொறுப்பு பிளஸ் உரிமை ரெண்டுக்கும் சமனா இருக்கும் என்று என்ன. சோ இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா உரிமைங்கிறது நமக்கு அந்த கேள்வி உரிமையை என்ன சொல்லிக்க இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது பாருங்க. வணிகத்தில் உரிமையாளர் சார்பாக காணப்படுகிற சொத்துக்களை அளவு. அதாவது அப்படின்னு என்ன, உரிமையாளருக்கு சொந்தமாக இருக்கிற சொத்து. சரியா, உரிமையாளர் சார்பான உரிமையாளருக்கு சொந்தமாக சொத்து அளவு. உதாரணமாக இப்ப என்ன ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு என்ற 5 லட்சம் ரூபாய்க்கு சொத்து. ஆனா அதுல என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் நான் வந்துட்டு கடன் கொடுப்போம். என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வாங்கின கடனுக்கு வாங்கினது 2 லட்சம் ரூபாய். நான் மொத்தமா என்கிட்ட நிறுவனத்திட்ட இருக்கிற சொத்து வந்துட்டு 5 லட்சம் ரூபாய். ஆகவே இந்த 5 லட்சம் ரூபாய் ஃபுல்லாவே எனக்குரிய சொத்தா? எனக்குரிய சொத்தா அந்த 5 லட்சம் ஃபுல்லாவே இல்ல. அது நான் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம். என்ன அந்த 2 லட்சம் ரூபாய் கழிச்சு போட்டு வரேன் 3 லட்சம். 3 லட்சம் ரூபாய் பெறுமதி காசுதான் எனக்கு சார்பான உரிமையாளருக்கு சார்பான சொத்து. விளங்கிட்டா? சோ உரிமையாளர் சார்பாக இருக்கிற மொத்த சொத்து அப்படியே உரிமைங்கிறதுக்கு வராது. உரிமையாளருக்கு எது சார்பாக இருக்குதோ அந்த சொத்துக்கள் தான் வந்துட்டு உரிமை சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட். சோ இதுக்கு இன்னொரு இதுவும் நம்ம சொல்லலாம். உதாரணமாக வந்துட்டு சில இதுகள்ல வரும் இப்ப தேறிய சொத்துக்கள். தேறிய சொத்துன்னு சொன்னாங்க மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சு வர்றது பேர் தான் தேறிய சொத்து. ரைட். சோ தேறிய சொத்தும் வந்துட்டு உரிமையில ஒரு பகுதி. இப்ப இதை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப பாருங்க. இது பாருங்க. நிறுவனத்தோட சொத்துக்களின் அளவு. இப்ப இது வந்து சும்மா வந்து சொத்துக்களின் அளவு உரிமையாளர் சார்பான சொத்துக்களின் அளவு வந்தாதான் என்ன அது உரிமை. அப்ப இந்த விடையும் பிழை. இதை பாருங்க, உரிமையாளர் சார்பாக உள்ள காசின் அளவு. ரைட். சோ காசின் அளவு வந்துட்டு காசு வந்துட்டு என்ன ஒரு சொத்துல ஒரு பகுதி. ஃபுல் சொத்து வந்துட்டு காசா இல்ல. சொத்துக்கள் காசு மட்டுமா வரும் இல்ல. காசு, கட்டடம், காணி, இயந்திரம் நிறைய வரும் என்ன. ஆகவே காசின் அளவு மட்டும்ங்கிறத விடையும் வராது. பொறுத்து இங்க பாருங்க, உரிமையாளர் சார்பாக உள்ள சொத்துக்களின் அளவு. இப்ப நம்ம பார்த்தோம் உரிமையாளர் சார்பாக உள்ள சொத்துக்களின் அளவுங்கிறத வந்துட்டு என்ன நமக்கு உரிமை. இப்ப 2வது விடைய பாருங்க, நிறுவனத்திற்குள்ள தேறிய சொத்துக்களின் பெருமதி. இது மேபி சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ரைட். அப்ப நம்ம பார்த்துதானே இப்ப தேறிய சொத்துங்கிறது மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சு போட்டு வர்றது தேறிய சொத்து. ரைட். சோ அப்ப அந்த சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சு போட்டு வரதான் உரிமையாளர் சார்பாக சொத்து படிச்சிருக்கேன். சோ அப்ப இது 2 ஆன்சரும் வருது டவுட் வரும். ஆனா தேறிய சொத்துங்கிறது நீங்க சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சு போட்டு வர்றதுதான் தேறிய சொத்து. ரைட். அதை நம்ம அக்ரி பண்ணணும். ஆனா உரிமைங்கிறதுல தேறிய சொத்து மட்டும் உரிமைக்கு வராது. உதாரணமாக இப்ப நீங்க இன்னும் இதுல படிக்கல கம்பெனி, இப்ப நீங்க இதுல வருமான குற்ற நிதிநிலைமைக்குள்ள சேர்ந்திருப்பீங்க. சோ நிதிநிலைமை கூட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி நமக்கு பேலன்ஸ் ஆகும்? சொத்துக்கள் சமன், சொத்துக்கள் அந்த பொறுப்புக்கும் உரிமைக்கும் சமனாகும். என்ன சமனாகினாத்தான் நம்ம என்ன செஞ்ச கணக்குகள் எல்லாமே சரி. அதான் அது அடிப்படை. சோ தேறிய சொத்தை வந்து மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சு போட்டு வாருதான். சோ உரிமைங்கிறதுக்குள்ள இப்ப நம்ம சும்மா உதாரணமா இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு புடவை கடை வச்சிருக்கேன், ஒரு தனி உடைமை வச்சிருக்கேன். நான் பண்ண அந்த கம்பெனி, நான் பண்ண அந்த நிறுவனத்தை நடத்துறேன். சோ நான் வந்துட்டு ஒரு தனி உடைமை வணிகம் வச்சிருக்கேன். இப்ப நான் செய்யற இதுல என்ன இருக்கும்? நான் இந்த சொத்துக்கள்
பொறுப்புகள் ரெண்டு தான் இருக்கும். ரைட். இப்ப நான் உரிமையை காணுறதுக்கு என்ன செய்வேன்? மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்புகளை கழிச்சு போடுவாரு தேறிய சொத்து. அப்ப என்கிட்ட இருக்கிற எந்த கம்பெனி எந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட உரிமையின் அளவு எப்படி இருக்கும்? தேறிய சொத்துக்கு சமனாக இருக்கும். ஆனால் ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டா, நம்ம கம்பெனி நீங்க வந்து உங்களோட ஓஎல்ல வந்துட்டு உங்க கம்பெனி வந்துட்டு இல்ல என்ன பட் ஏஎல்ல இருக்கு. இப்ப கம்பெனிகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒதுக்கங்கள் எல்லாம் வரும். ரைட். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்கம், மறுவா ஏனைய பொது ஒதுக்கங்கள் எல்லாம் வரும். அப்ப அந்த ஒதுக்கங்களும் வந்து என்ன செய்யும் சொன்னா அது வந்து தேறிய சொத்துக்குள்ள வராது. ரைட். அது வேறையா ஒரு உரிமையாளருக்கு சார்பான ஒரு சொத்து தான் அதுவும். இப்ப வேறையா அது என்ன செய்யும்? உரிமைக்குள்ள தேறிய சொத்தோட அதாவது அந்த அதோட வந்து எட்டாம் கூட்டுப்படும் ஒதுக்கங்கள் என்ற ஒன்றும் மேலதிகமாக வரும். ரைட். ஆகவே நம்ம நிறுவனத்துல தேறிய சொத்துக்களின் பெருமதி என்கிறது மட்டுமும் என்ன செய்யுது சொல்லப்படும் இந்த காசு மாதிரி தான். தேறிய சொத்துக்களின் பெருமதி என்று மட்டும் வார விடையும் என்ன செய்யாது நமக்கு பொருத்தமிடம் இருக்கு. ஏன்னு சொன்னா இது சும்மா ஒரு தனியுடைமை வணிகத்தை எடுத்தோம்னு சொன்னா இது இந்த ஆன்சர் பொருத்தமா இருக்கு. ஆனா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஒரு தேறிய சொத்துக்கு அதோட சேர்த்து என்ன செய்யணும்? ஒதுக்கங்களுக்கு ஒரு இதுவும் இருக்கு. அதுவும் உரிமையாளர் சார்பாகிற ஒரு சொத்துக்கள் தான். ஆகவே மிக மிக பொருத்தமான விடைன்னு சொன்னா உரிமையாளர் சார்பாக உள்ள சொத்துக்களை அளவு. ஓகே ரைட். சோ இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும். மேபி உங்களுக்கு இந்த ஆன்சர் இந்த விடையில உங்களுக்கு மேபி தராம விட்டு இப்படி தந்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? அதுக்கு பொருத்தமான விடையை இந்த தேறிய சொத்தில் பொருந்தது என்கிறதுக்கு நீங்க டிக் பண்ணலாம். ரைட். சோ இதுல நமக்கு மிக பொருத்தமான விடையை நம்ம இதை எடுப்போம். உரிமையாளர் சார்பு சொத்துக்கள் அளவுக்கு எடுப்போம். ரைட். ஓகே. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டினை பார்த்தோம்னு சொன்னா 10,000 ரூபாய் கிரயமான பண்டம் 15,000 ரூபாய் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டு. சோ கட்டாயமா கொஸ்டின்ஸை வாசிக்க நீங்க நல்லா டீப்பா வாசிக்கணும். பாருங்க இதுல கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டு தந்திருக்காங்க. இதனால் கணக்கீட்டு சமன்பாட்டில் ஏற்படுத்தும் சரியான தாக்கம். ரைட். சரி ஓகே. இப்ப பாருங்க. இப்ப சும்மா வந்துட்டு இப்ப 10,000 கிரயமான பண்டம் 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது என்று சொல்லி எடுத்து தந்தாங்கன்னா நீங்க அதை என்ன எடுப்பீங்க? கடன் விற்பனையில் எடுப்பீங்களா இல்ல காசு விற்பனையில் எடுப்பீங்க? அதாவது சும்மா தந்தாங்கன்னு சொன்னா எதுவுமே சொல்லாம சம்டைம்ஸ் நமக்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு தருவாங்க அல்லது கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டு அந்த கேள்வியிலே தருவாங்க. சம்டைம்ஸ் எதுவுமே சொல்லாம சும்மா 10,000 கிரயமான பண்டம் 15,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது மட்டும் தருவாங்க. சோ அது சும்மா எதுவுமே சொல்லாம தந்தாங்கன்னு சொன்னா நீங்க அது காசு விற்பனை அல்லது காசு கொள்வனோட இருக்கும். அப்படி இல்லாம உங்களுக்கு மென்ஷன் பண்ணா நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறதே எடுப்பீங்க. சம்டைம்ஸ் தருவாங்க உங்களுக்கு 10,000 கிரயமான பண்டம் 15,000 ரூபாய்க்கு ருவானுக்கு விற்பனை செய்யப்பட்டது அல்லது கமாலுக்கு விற்பனை செய்யப்பட்டதுன்னு தருவாங்க. இப்ப அதுலயே வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு கடனா காசாடி இல்லாம அந்த ஆள்ற பேர் இருக்கும். அப்படி ஆள்ற பேரு மென்ஷன் பண்ணி வந்துருந்தா நீங்க என்ன எடுக்கணும்? அது வந்து கடன் விற்பனை அல்லது கடன் கொள்வனவோ அப்படி இருக்கும். ரைட். அல்லது சும்மா ஆள்ற பேரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது கடனுக்கு விற்பனை செய்து தெளிவா தருவாங்க. மேபி தெளிவா தராட்டி நீங்க வந்துட்டு அந்த ஆள்ற பேர் குறிப்பிட்டிருந்தீங்க சொன்னா நீங்க கடன் சொல்லிட்டு இருக்கும். ரைட். ஓகே. இப்ப இதுல பாருங்க நான் கடனுக்கு விற்பனை தந்திருக்கேன். இப்ப பாருங்க உதாரணமா நம்ம கடனுக்குங்கிறத பாக்குறது சும்மா காசுக்கு விற்பனை செஞ்சே எடுப்போம். இப்ப இந்த 10,000 கிரயமான பொருள் 15,000 ரூபாய்க்கு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டதுங்கிறது இப்படி வரணும் பார்ப்போம். இப்ப நான் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன். நான் ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணமே நான் ஒரு ட்ரெஸ் தைக்கிற ஒரு இதான் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் உடுப்பு விற்கிறேன். நான் விற்கிற இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்துட்டு 10,000. அதுல உற்பத்தி கிரயம் வந்துட்டு 10,000 ரூபாய். அதற்கு ஏற்பட்ட காஸ்ட் வந்துட்டு நான் தச்ச இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த உடுப்புக்குரிய காஸ்ட் வந்துட்டு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் காஸ்ட் உள்ள இந்த ட்ரெஸ் நான் வந்துட்டு வார கஸ்டமர் 15,000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். ரைட். எல்லாரும் அப்படித்தானே லாபம் கொண்டு வச்சுதான் விற்பாங்க. என்ன 10,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு 5,000 லாபம் வச்சு 15,000 ரூபாய்க்கு விற்கணும். காசுக்கு விற்க உடனே காசு எனக்கு தராங்க. இப்ப என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க. ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு உடுப்பு விற்கிறீங்க. நீங்க 10,000 ரூபாய் அந்த உடுப்போட கிரயம் அதுக்கு ஏற்பட்ட செலவு 10,000 ரூபாய். நீங்க விக்கிறீங்க 15,000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. வித்தா என்ன நடக்கும்? முதலாவது நீங்க என்ன செய்வீங்க? அந்த 10,000 ரூபாய் பெறுமதியான அந்த உடுப்பு முதல்ல அவங்க கஸ்டமருக்கு கொடுப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? அந்த 10,000 ரூபாய் பெறுமதியான உடுப்பு உங்களோட நிறுவனத்தை விட்டு உங்களோட கடையை விட்டு வெளியே போய்த்திரும். ரைட். என்ன செய்யும்? முதலாவது வெளியே போய்த்திரும். ரெண்டாவது என்ன நடக்கும்? அவங்க 15,000 ரூபாய் என்ன செய்வாங்க? நம்மள்ட்ட காசு தருவாங்க. நம்மகிட்ட என்ன தருவாங்க? 15,000 ரூபாய் காசு தருவாங்க. இந்த ரெண்டு விஷயமும் நடக்குது. அப்ப என்ன செய்யணும்? இந்த 10,000 கிரயமான பொருள் தான் அந்த பொருள் அது என்ன நமக்கு ஒரு சொத்து.
அதே மாதிரி நமக்கு என்ன பயணம் நம்ம பொருள் என்ன செய்வோம் சொத்து அந்த போற ட்ரெஸ் வந்துட்டு அந்த ஆடை வந்து நமக்கு என்ன ஒரு சொத்து அந்த சொத்து என்ன செய்யும் நம்மகிட்ட இருந்து 10,000 பெருமையான ஒரு சொத்து வந்து வெளியே போய்த்திரும் அப்ப நம்மளோட கடையில இருந்து என்ன செய்யும் சொத்து 10,000 குறையும் அடுத்து என்ன நடக்கும் 15,000 ரூபாய் நமக்கு என்ன வரும் காசு வரும். அப்ப என்ன அது எங்க வரும் நிறுவனத்துக்குள்ள வருது அப்ப காசுங்கிறது என்ன ஒரு சொத்து தான் அப்ப என்ன செய்யப்படுது நம்மகிட்ட ஒரு சொத்து வந்துட்டு எவ்வளவு வருது நம்மகிட்ட காசுங்கிற சொத்து வந்துட்டு நம்மகிட்ட 15,000 ரூபாய் வருகிறது ஆகவே 10,000 வெளியே போகுது அது ஒரு சொத்து வந்து பார்த்தோம்னா 10,000 சொத்து வெளியே போகுது 15,000 சொத்து உள்ளுக்கு வருது ரைட் இப்ப பாருங்க இப்ப இதுல பாருங்க வந்துட்டு இப்ப என்ன சொத்து 10,000 ரைட் என்ன செய்யுது வெளியே போகுது இப்ப 15,000 சொத்து நம்மகிட்ட உள்ள வருது அப்ப மொத்த சொத்து என்ன செய்யுது நம்மகிட்ட 5,000 ரூபாங்கிற சொத்து நம்மகிட்ட என்ன செய்யப்படுது கூடுது ரைட் உதாரணமா இப்ப பார்த்தோம்னு சொன்னா அப்ப பாருங்க உதாரணமாக நம்ம காசுக்கு விற்கணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய மாட்டேன் காசுங்கிற என்ன ஒரு சொத்து என்ன இப்ப சொத்து நம்மகிட்ட என்ன செய்யப்படுது 15,000ங்கிற ஒரு சொத்து நம்மள்ட்ட வருது சரக்கு இருப்புங்கிறது என்ன நம்மகிட்ட சாமான சொல்றேன் நம்மகிட்ட பொருள் நம்மகிட்ட எவ்வளவு போகுது 10,000 வந்துட்டு நம்மகிட்ட பொருள் வந்துட்டு போகுது அப்ப இதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன செய்யுது அப்ப என்ன செய்யப்படுது ஒரு சொத்துட்டு நம்மகிட்ட என்ன செய்யுது நம்மகிட்ட சொத்து வந்துட்டு எவ்வளவு கூடுது நம்மகிட்ட சொத்து சொத்து நம்மகிட்ட எவ்வளவு போய் செய்யுது காசு பாருங்களா பாருங்க கேஷ் காசுங்கிற சொத்து வந்துட்டு ரைட் காசுங்கிற சொத்து நம்மள்ட்ட வந்துட்டு 15,000 வருது ரைட் அதே மாதிரி என்ன செய்யப்படுது சரக்கு அதாவது ஒரு பொருள் ரைட் நம்மளோட சரக்கு என்ன செய்யப்படுது நம்மள்ட்ட 10,000 பெருமையான சரக்கு வந்துட்டு வெளியே போகுது அது டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் என்ன 5,000 வித்தியாசம் அப்ப 5,000 என்ன செய்யும் நம்ம நிறுவனத்துக்கு கூடி இருக்கு அந்த 5,000 என்ன செஞ்சிருக்கு நிறுவனத்தை கூடிக்கு என்ன எப்படி கூடியிருக்கு லாபம் என்ன யோசிச்சு பாருங்க 10,000 ரூபாய் பெருமதியான பொருள் 15,000 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க எப்படி வித்திருக்கிறீங்க நீங்க லாபத்துக்கு தான் வித்திருக்கிறீங்க நம்ம லாபம் என்ன செய்யும் நம்மளோட உரிமையாண்மை உரிமை என்ன செய்யும் லாபத்துல பண்பு உரிமை கூடும் நம்மளோட உரிமையாளர் சார்பா இருக்கிற சொத்து என்ன செய்யப்படுது 5,000 ரூபாயில கூடுது ரைட் சோ அப்ப இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு அப்ப சொத்துல இருக்க தேறிய விளைவு என்ன சொத்து 15,000 வருகிறது 10,000 போகுது அப்ப 5,000 ரூபாய் வரும் ரைட் 5,000 சொத்துல கூடும் அதே மாதிரி என்ன செய்றீங்க லாபத்துக்கு விற்கிறீங்க நட்டத்துக்கு விற்கிறீங்களா 10,000 15,000 5,000 எக்ஸ்ட்ரா கூட்டி தான் விற்கிறீங்க அப்ப லாபம் என்ன செய்யும் உரிமையை கூட்டும் அது என்ன செய்யும் உங்களுக்கு சொத்தும் உரிமையும் 5,000 ரூபாவால் அதிகரிக்கும் இப்ப இதுல பாருங்க ஒரு கடன் விற்பனைன்னு சொல்றாரு சோ கடனுக்கு விற்பனை செஞ்ச என்ன செய்யும் காசுக்கு பதிலா கடன் இப்ப கடனுக்கு விற்பனை செஞ்ச என்ன காசு கணக்கு உதாரணமா இதுக்கு இரட்டை விளைவு எப்படி வரும் 10,000 கிரயமான என்ன சொத்து ஒரு சரக்கு இருப்பு சொத்துக்கு நம்ம ஒரு கடையில விக்கிற பண்டங்களுக்கு நம்ம சரக்கிருப்புன்னு சொல்லுவோம் என்ன சோ சரக்கிருப்பு என்ன செய்யப்படுது குறையும் 10,000 ஆஹ் என்ன காசு வித்தோம்னா காசு அதிகரிக்கும் 15,000 ஆனா இங்க கடனுக்கு வித்து என்ன செய்யுங்க காசுக்கு பதிலா கடன் பட்டோ கடனுக்கு விற்பனை செய்யற ஆளுக்கு பேர் என்ன செய்யணும் நம்ம கடன் பட்டோ என்று சொல்லுவோம் சோ கடன் பட்டோருங்க சொத்து அது ஒரு சொத்து கடன் பட்டோருங்க சொத்து நம்மளுக்கு 15,000 ரூபாய் போடும் அவ சொத்து ரேட் பெறத்துக்கு விளைவு என்ன 5,000 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது அவ சொத்து கூடும் அதே மாதிரி உரிமை நமக்கு என்ன செய்யப்படுது நமக்கு 10ல இருந்து என்ன செய்யப்படுது நமக்கு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறது உரிமையாமே 5,000 ரூபாய் அதிகரிக்கும் சோ நம்ம காசுக்கு விற்பனை செய்தாலும் கடனுக்கு விற்பனை செய்தாலும் என்ன செய்யும் அதுல விளைவு வந்துட்டு என்ன அதிகரிக்கும் இந்த சொத்துக்கு உரிமைக்குள்ள அந்த விளைவு வந்துட்டு சேமாதான் ஒன்றாதான் இருக்கும் ரைட் இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் இப்ப இதுல வந்துட்டு இதை வச்சு பார்த்தோம்னா நம்ம கணக்கீட்டு சமன்பாடு நம்ம செய்திருப்போம் கணக்கீட்டு சமன்பாடு எப்படி இருக்கும் சொத்து வந்துட்டு உரிமைக்கும் பொறுப்புக்கும் சமனா இருக்கும் இப்ப அப்படி செஞ்சு அப்படி இந்த நம்ம செய்யற கணக்குல வந்துட்டு இந்த உரிமைக்கும் பொறுப்புக்கும் இந்த சொத்து சமனா இருந்துச்சுன்னு சொன்னாதான் நம்ம செய்யற கொஸ்டின் என்ன சரி உதாரணம் இந்த இதுக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்ப பாருங்க இத பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா நம்மகிட்ட இப்ப எவ்வளவு சொத்து நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது எவ்வளவு 10,000 பெறுமதியான சொத்து நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது இல்ல சோ 10,000 பெறுமதியான சொத்து நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது ரைட் இப்ப எவ்வளவு பெறுமதியான சொத்து நம்ம கிட்ட உள்ளுக்கு வருகுது 15,000 பெறுமதியான காசு நம்மகிட்ட உள்ளுக்கு வருகுது அப்ப ரெண்டுக்கு உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு சொத்து நம்மகிட்ட என்ன செய்யுது 5,000 பெறுமதியான சொத்து நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்கு அதிகரிச்சிருக்கு
5000 பெறுமதியான சொத்து நம்மள்ட்ட என்ன செஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு. ரைட். ரைட். அதே சமயம் என்ன செய்திருக்கு, இப்ப பாருங்க, இப்ப சொத்து மட்டும்தான் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன். இப்ப சொத்துல மட்டும்தான் நமக்கு 5000 ரூபாய் நமக்கு அதிகரிச்சிருக்கு. அவ இங்க உரிமைக்கும் பொறுப்புக்கும் என்ன பொறுப்பு ஏதாவது சொல்லிருக்கா, இல்ல. அதே மாதிரி நம்ம என்ன செய்யுது, இந்த 5000 கூடிய என்ன செய்யுது, அதே 5000 என்ன செய்யுது, ஒரு லாபம். லாபம் என்ன செய்யும், உரிமையை கூட்டும். இப்ப லாபம் இங்க என்ன செய்யப்படுது, உரிமை பக்கமும் நமக்கு என்ன வந்திருக்கும், 5000 ரூபாய் வந்துட்டு நமக்கு அது. இப்ப பாருங்க, அந்த உரிமை சொத்தும் 5000, உரிமையா 5000, ரெண்டு ஈக்குவல் ஆகுதானே. இப்ப அப்படி வந்தா தான் நமக்கு நம்ம செய்யற கணக்கு சரி. ரைட். சோ அத பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கேள்விதான். அங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும், சொத்தும் உரிமையும் 5000 இருக்கு. ரைட். விட இப்ப இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, அடுத்த கேள்வி. ஓகே. இப்ப 19வது கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, கணக்கீட்டு சமன்பாட்டில் சொத்திலும் பொறுப்பிலும் அதிகரிப்பினை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்களை நாங்க. ரைட். இப்போ சொத்து, சொத்து நமக்கு தெரியும். ஆனா பொறுப்பு வந்து என்ன சொல்றாங்க, கடன். கடன் தான் பொறுப்பு. இப்போ ரெண்டுமே நம்ம கூடணும். இப்போ பார்ப்போம். வங்கி தவணை கட்டணம் செலுத்துதல். வங்கி தவணை கட்டணம்ங்கிறது என்ன, வங்கி தவணை கட்டணம் உதாரணமா நம்ம வங்கியில பேங்க்ல வந்து நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் என்று சொன்னா, அந்த 5 லட்சம் நம்ம எப்படி நம்ம திருப்ப செட்டில் பண்ணுவோம், ஃபுல்லாவே கொண்டு போய் கொடுக்குறதா, இல்ல. மாசம் மாசம் அவங்க ஒரு லிமிட் தருவாங்க. மாசம் மாசம் நீங்க ஒரு 10,000 நீங்க கட்டி வந்துடும். அதை சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மாசமும் பேங்குக்கு போய் கரண்ட் பில் கட்டுறோம், மாதம் மாதம் என்ன செய்யணும், நம்ம 10,000 போய் கட்டணும். அப்போ கட்டணம் சொன்னா நீங்க என்ன செய்யணும், நம்மளோட கடன் வந்து குறையும். சோ அது அப்படி நமக்கு அந்த கடனை கொடுக்கறது தான் என்ன செய்யணும், மாதம் மாதம் கொடுப்பது தானே. அதுக்கு தான் வங்கி தவணை கட்டணம் சொல்றோம். சோ வங்கி தவணை கட்டணம்ங்கிறது வந்துட்டு என்ன, அது ஒரு செலவீடு. ரைட். அது வந்துட்டு என்ன, ஒரு செலவீடு. ரைட். சோ இதுக்கு எப்படி வரும் சொன்னா, நம்ம எப்படி கொடுப்போம், காசை தானே கொடுப்போம். சோ காசு கணக்கு, சரியா, செலவு. காசு என்ன செய்யும், நம்மகிட்ட இருந்து போகும். இப்போ காசு நம்மகிட்ட இருந்து போக மாட்டேன் என்ன செய்யும், நம்ம காசுங்கிறது என்ன, ஒரு சொத்து. சொத்து எப்பவுமே என்ன மீதி, கட்டாயம் அதுல நீங்க தெளிவா இருக்கணும். என்னென்ன வரவு மீதி, செலவு மீதி. ரைட். எது எது வரவு மீதி, சொத்துக்கள். ரைட். செலவுகள், சொத்துக்களும் செலவுகள் மொத்தம் 5 கணக்கெடுக்கு நம்ம பார்த்திருக்கோம். என்ன, சொத்து எங்க இருக்கு, இங்க பாருங்க, சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். இந்த 5ஐயும் வச்சுதான் நமக்கு என்ன வரப்போகுது, நான் இப்ப ஏற்கனவே சொல்லும்போது மத்த எல்லா கணக்கீடுகளும் இந்த 5 தங்கியிருக்கு. இப்ப இதுல நம்ம கட்டாயம் அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது, எது வரவு மீதி, எது செலவு மீதி. அதாவது எதுல உதாரணமாக, இதுல மீதி உதாரணமா சொத்துக்களும், இதுல சொத்துக்களும் இந்த செலவீடுகள் தானே, இது ரெண்டும் தான் வரவு மீதி, வரவு பக்கம் வரும். ரைட். மிச்சம் இந்த பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், இந்த மூன்று பின்ன மீதி, செலவு மீதி. உதாரணமாக நம்ம சொத்து ஒன்று கூடுது சொல்லி நம்ம என்ன பக்கம் போடணும், வரவு பக்கமான போடணும். கட்டாயம் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு அக்கௌண்ட்ஸ், என்ன, வரவு செலவு இருக்கு. இப்ப நம்ம சொத்து ஒன்று அதிகரிக்குது, கூடுதல் சொன்னா என்ன பக்கம் போடணும், நம்ம வரவு பக்கம் போடணும். அதே மாதிரி செலவு ஒன்றும் கூடுதுன்னு சொன்னா நம்ம என்ன பக்கம் போடணும், வரவு பக்கம் போடணும். ஒரு சொத்து ஒன்று குறையுது அல்ல செலவு ஒன்று குறையுதுன்னு என்ன செய்யணும், நமக்கு ஆப்போசிட் பக்கம், அடுத்த எதிர்பக்கம் செலவு பக்கம் போடணும். அதே மாதிரி இந்த பொறுப்புகள், வருமானம், உரிமையாண்மை, இந்த மூன்றும் அதிகரிக்குதுல என்ன பக்கம் போடணும், நம்ம செலவு மீதி, செலவு பக்கம் போடணும். குறையுதுல என்ன பக்கம் போடணும், நம்ம வரவு பக்கமா போடணும். உதாரணமா காசுங்கிற சொத்து தானே. இப்ப நம்ம இந்த காசை இப்ப ஏற்கனவே பார்த்தோம், காசு வங்கி தவணை கட்டணம் செலுத்துறாங்க. ரைட். இப்ப வங்கி தவணை கட்டணம் செலுத்தினா என்ன நடக்கும், நம்ம உதாரணமா இப்ப காசு வந்துட்டு இப்ப பெற்று போடுறோம். வச்சோம்னு சொன்னா, இப்ப நான் எனக்கு மேக்கரே பார்த்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று விற்க சொன்னா எனக்கு என்ன செய்யும், காசு வந்துட்டு என்ன, காசுங்கிற என்ன செய்யும், காசு வரும், இந்த பொருள் வந்துட்டு போகும். இப்ப காசுங்கிறது என்ன, ஒரு சொத்து தானே. சொத்து என்ன மீதி நான் பார்த்தோம், வரவு மீதி. இப்ப சொத்து கூடி நாம என்ன பக்கம் போடணும், வரவு பக்கம் போடுவோம். ரைட். இப்ப காசுங்கிற சொத்து நமக்கு என்ன வருது தானே, அப்ப என்ன வரும், வரவு. அப்ப என்ன செய்யணும், காசு கணக்கு வரவு. காசுங்கிற சொத்து வகை. சோ காசு கணக்கு வரவு வைப்போம். நம்மகிட்ட இருந்து என்ன சொத்து ஒரு சொத்து போகுது வெளியே, என்ன ஒரு சரக்கு இருக்கு, அந்த இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம விட்டு போகுது.
அப்ப அது என்ன செய்யணும், நம்ம சொத்து வந்து குறையுது. குறையுது நம்ம என்ன பக்கம் வைக்கணும், நம்ம சொத்து கூடினா வரவு வைப்போம், குறைஞ்ச என்ன பக்கம் வைப்போம், செலவு வைப்போம். அவை அந்த என்ன அந்த ஆடை ஆடை அல்லது ஸ்டாக் சரக்கிருப்பு கணக்கு செலவு என்ன 10,000 சொல்லி வச்சிருப்போம். ரைட். அதே போலதான் இதுல பாருங்க, உதாரணமாக இதை பாருங்க. அப்புறம் பார்த்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா வங்கி தவணை கட்டணம் செலுத்து. அப்புறம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வங்கி தவணை கட்டணம் என்ன, இந்த மாதம் மாதம் நம்ம உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 லட்சம் நான் கடன் பெற்றிருக்கேன் வங்கியில இருந்து. இப்ப நான் என்ன செய்யும், மாசம் மாசம் அந்த கடனை கொடுத்து தீர்க்கணும். இப்ப மாசம் மாசம் நீங்க ஒரு ஒரு 10,000 கட்டிக்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு 2,000 வட்டி இருக்கு, மத்த 8,000 என்ன செய்யும், ஒரு நம்மட வங்கி கடன் கடன் கழிப்படும். ரெண்டு சேர்த்துதான் வங்கி தவணை கடன் வரும். ரைட். அது ரெண்டு விஷயம் இருக்கும், வங்கி கடன் வட்டியும் இருக்கும், நம்மளோட வங்கி கடன் நம்ம பெற்றுக்கூட வங்கி கடன் கழிப்படுற விஷயமும் இருக்கும். நமக்கு அந்த அளவு டீப்பா நம்ம தேவையில்லை, சும்மா நார்மலா பார்த்த விஷயம்னா வங்கி தவணை கட்டணம் செலுத்துற என்ன பதிவு வரும், நம்மளோட காசு விஷயம் நம்மளை விட்டு போகும். ரெண்டாவது என்ன விஷயம், நம்மளோட வங்கி கடனும் என்ன விஷயம் நம்மகிட்ட இருந்து குறையும். இப்ப நான் 10 லட்சம் காசு வாங்கியிருக்கேன்னு சொன்னா இந்த மாசம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போறேன், ஒரு 10,000 நான் கட்டுறேன்னு சொன்னா இந்த வங்கி இது கடன் நான் பெற்ற கடன் எவ்வளவு குறைஞ்சிருக்கும், 10,000 குறைஞ்சி மிச்சமா நான் இன்னும் எவ்வளவு வங்கி கடன் நான் இன்னும் கொடுக்கணும், 2,90,000 காசு நான் கொடுக்கணும். நான் 3 லட்சம் வங்கி கடன் பெற்றிருக்கேன்னு சொன்னா இந்த மாசம் நான் 10,000 கட்டிட்டேன் சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 2,90,000 இந்த வங்கி கடன் இருக்கும். ரைட். அப்ப என்ன அர்த்தம், நம்மளோட வங்கி கடன்ங்கிற பொறுப்பு நம்மளை விட்டு என்ன செய்யப்படுது, குறையுது. அப்ப இதுக்குரிய இரட்டை பதிவு என்ன வரலாம், இரட்டை விளைவு என்ன வரும், காசி வந்துட்டு நம்மளை விட்டு குறையும். நம்மளுடைய வங்கி கடன் அந்த பொறுப்பும் என்ன செய்யும் நம்மளை விட்டு குறையும். ஆகவே காசு கணக்கு செலவு, வங்கி கடன் கணக்கு வரவு. ஏன் வங்கி கடன்ல எப்படி வரவு வைக்கும், வங்கி கடன்ங்கிற ஒரு பொறுப்பு, பொறுப்பு என்ன மீதி, செலவு மீதி. அவ இந்த பொறுப்பு என்ன செய்யுது நம்மளை விட்டு குறையுது. குறையுதுன்னு நம்ம என்ன பக்கம் வைக்கணும், அதுக்கு எதிர்பக்கம் வைக்கணும். ஆகவே நம்ம வரவு பக்கம் வைக்கணும், வங்கி கடன்ல வரவு வைப்போம். அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம காசு கணக்கு செலவு வைப்போம். ரைட். கேள்வி இங்க என்ன கேட்கணும், சொத்து சொத்துலையும் பொறுப்புலையும் கூடும், பட் பொறுப்பு இங்க என்ன செய்யப்படுது, குறையுது. ஆகவே இது வருமா, இல்ல வராது. அடுத்தது பாருங்க, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. கடன் கொடுத்தோர், கடன் கொடுத்தோருங்கிறது யாரு, இப்ப நான் வந்துட்டு இப்ப நான் இந்த உடுப்பு கடை நான் வச்சிருக்கேன். இப்ப நான் துணியெல்லாம் வந்துட்டு உடுப்பு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட இருந்து நான் கடனுக்கு வாங்கிட்டு வரேன், நான் விக்கிறதுக்காக நான் கடனுக்கு வாங்கிட்டு வரேன் விக்கிறதுக்கு. இப்ப நான் என்ன செய்யற, காசை கொடுக்காம கடனுக்கு வாங்கிட்டு வந்தா என்ன செய்யணும், கடன் என்ன செய்யப்படும், ரைட். அவருடைய நான் என்ன ஒரு 10,000 ஒரு 50,000 நான் வந்து கடனுக்கு பொருட்கள் வாங்கிட்டு வாரேன்னு சொன்னேன். என்ன அர்த்தம், என்னுடைய சொத்து என்னுடைய பொருட்களும் என்ன செய்யப்படும், சரியா, கூடும். அதே மாதிரி நான் கொடுக்க வேண்டிய கடனும் என்ன செய்யப்படும், எனக்கு கூடும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. இப்ப நான் வந்துட்டு அவர்கிட்ட 10,000 நான் கடனுக்கு சமமா இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யறேன், அவர்கிட்ட 10,000 காசை நான் கொடுக்கேன். இப்ப நான் உங்கள்கிட்ட 10,000 நான் கடன் வாங்கியிருக்கேன் வச்சுக்கொள்ளுமே. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப நீங்க எனக்கு யாரு, கடன் கொடுத்தோம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அந்த காசை திருப்பி தாங்க தந்த என்ன செய்யும், இரண்டு என்ன செய்யும், அந்த காசு குறையும். ரைட். காசுங்கிற சொத்து குறையும், கடன் கொடுத்தோங்கிறது யாரு, பொறுப்பு. என்ன அந்த பொறுப்பும் என்ன செய்யும், நேற்று இருந்து குறையும். ரைட். இப்ப நான் உங்கள்கிட்ட 10,000 காசு வாங்கியிருந்தேன்டா, நான் 10,000 கடனுக்கு கொடுக்கணும், வேற கடன் கொடுக்கணும் எழுதி வச்சிருப்பேன். அப்ப என்ன செஞ்சிருக்கும், அந்த கடன் அளவு என்ன இருந்து நான் தந்துட்டேன்னு என்ன செய்யும், நான் காசு தந்துட்டு இருந்தேன், இடைக்கிற காசு குறைஞ்சிடும். நான் கொடுக்கணும் எழுதி வச்சிருப்பேன், அதை நான் விட்டுட்டு கடன் குறைஞ்சிடும். கடனும் பொறுப்பு கடன் வச்சுன்னா பொறுப்பும் குறையும், சொத்தும் குறையும். அவை நம்மகிட்ட கேட்ட கேள்வியாதா, இல்ல சொத்தும் பொறுப்பும் கூடும். இதை பாருங்க, கடன் பட்டோரும் சேர்த்து காசு. சோ கடன் பட்டோர் என்று வந்தானே அது என்ன வராது, ஷுவரா அது பொறுப்புக்கு வராது. கடன் பட்டோர் சொன்னா சொத்து தான். சோ கடன் பட்டோர் நம்ம காசு கலெக்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம், காசுங்கிற சொத்து வரும், கடன் பட்டோருங்கிற சொத்து நம்ம இருந்து என்ன போ. உதாரணமா இப்ப நீங்க எனக்கு காசு தரோம், சரி, நீங்க இந்த உடுப்பு கடையில வந்து, சரியா, இந்த உடுப்பு கடையில வந்து நீங்க வந்துட்டு உடுப்பு வந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்ப நான் இன்னும் 15 வைப்பேன், மாலா எனக்கு 10,000 தரணும். சோ மாலாங்கிற கடன் பட்டோர், மாலா கணக்கு என்ன வரவு 10,000 நான் வச்சிருப்பேன்.
இப்ப நீங்க என்ன செய்றீங்க? நான் உங்ககிட்ட நீங்க அந்த காசு எனக்கு தந்துட்டீங்க. தந்தா நான் என்ன எடுக்கணும்? எனக்கு காசு கையில கிடைச்சிட்டேனே. இப்ப நான் என்ன நான் என்ன எழுதுவேன்? காசு என்கிட்ட வந்துட்டாவே காசு கணக்கு வரவு. இப்ப நான் ஆல்ரெடி உங்களை என்ன வச்சிருக்கேன். நீங்க எனக்கு கடன் தரணும்னு இந்த இதுல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நீங்க எனக்கு கடன் தரணும் நோட் பண்ணி வச்சு அப்ப அந்த கடன் அந்த நோட்டை நான் என்ன செய்யணும்? அழிக்கணும். அழிக்கணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு எதிர்பக்கம் நான் வைக்கணும். அவை கடன் பட்டோல நம்ம என்ன செய்யணும்? வரவண்டு வச்சிருப்போம் உங்களுக்கு மாலா கணக்கு வரவண்டு வச்சிருப்போம். இப்ப நான் என்ன செய்யணும்? அதை நான் அழிக்கணும்னு என்ன செய்யணும்? அவரை செலவு பக்கம் வைக்கணும். ரைட் சோ மாலா கணக்கு செலவு 10,000 சொல்லி வைக்கும். அப்ப என்ன செய்யும்? இதை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை விளைவு வரும். சொத்து காசு கூடும். அவ ஒரு சொத்து நம்மகிட்ட கூடுது. கடன்பட்டவங்க சொத்து நம்மள்ட்ட இருந்து என்ன செய்யுது? போகிறோம். அப்ப கடன்பட்டவங்க சொத்து குறையுது. சொத்து கூடி சொத்து குறையுது. அவ இது வருமா? இதுக்கு ஒரு ஆன்சர் இல்ல. இவரை பாருங்க, வங்கி கடன் பெற்றுக்கொள். வங்கி கடன் பெற்றுக்கொள்றதுங்கிறது வங்கி கடனுங்கிறது என்ன? ஒரு பொறுப்பு. இப்ப நான் வங்கி கடன் என்ன நான் வந்து காசு தட்டுப்பதற்கு நான் பேங்க்ல போய் ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு தாங்கின்னு சொல்லி வங்கி எனக்கு பேங்க் எனக்கு கடன் தருது. தந்த என்ன வரும்? என்கிட்ட காசு கையில கிடைச்சிடும். இப்ப காசுங்கிற சொத்து எனக்கு வரும். வங்கி கடனுங்கிறது என்ன? ஒரு பொறுப்பு. பொறுப்பு மனுஷன் நான் கொடுக்கணும். ரைட் என்ன பொறுப்பு மினிட்ட வந்துட்டு கூடுது. ரைட் சோ காசுங்கிற சொத்து மினிட்ட கூடுது. வங்கி கடனுங்கிற பொறுப்பும் நான் பெற்றுக்கொண்டேன். வங்கி கடனுங்கிற பொறுப்பு கூடுது. அவ கேட்ட கேள்விக்கு எது ஷுவரான ஆன்சர் வரும்? ரைட் வங்கி கடன் பெற்றுக்கொள்ளுதல். இதுக்கு இரட்டைப்பது எப்படி வரும்? காசு கணக்கு வங்கி கடன் பெற்றுக்கொள்ளும் காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கு செலவு. ஏன் வங்கி கடன் கணக்கு செலவு? காசு எங்க வரவு வச்சிருக்கோம்? காசுக்கு சொத்துல ஒரு வகை. சொத்து வெப்பம் என்ன மீதி? வரவு மீதி. இப்போ ஒரு சொத்து நம்மகிட்ட கூடுதல் சொன்னா நம்ம என்ன பக்கம் வைக்கணும்? வரவு பக்கம் வைப்போம். ஆகவே நம்ம காசு கணக்கு வரவு வச்சிருக்கோம். ஏன் நம்ம வங்கி கடன்ல செலவு வச்சிருக்கோம்? வங்கி கணக்கு பொறுப்பு. ஒரு பொறுப்பு கூடினா பொறுப்பு எப்பவும் என்ன மீதி? செலவு மீதி. அவை ஒரு பொறுப்பு கூடுதல் நம்ம என்ன பக்கம் வைக்கணும்? செலவு பக்கம் வைக்கணும். ஆகவே வங்கி கணக்கு செலவு. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா வரவு அதிகரித்தல் செலவு குறைதலுக்குரிய பொருத்தமான கணக்கெட்டுக்குள்ளாக அமைந்தது. ஓகே நான் பார்த்தேன் இப்பதான் வரவு அதிகரித்தல் சொன்ன என்ன இப்ப நான் பார்த்தது எதுல வரவு எது வரவு மீதி இப்ப வரவு இப்ப நான் பார்த்தது பாருங்க வருமானம் என்ன மீதி? செலவு மீதி. சொத்து வரவு மீதி. பொறுப்புகள் செலவு மீதி. உரிமைகள் செலவு மீதி. அவர் என்ன அர்த்தம்? மீதின்னு என்ன அர்த்தம்? உதாரணமாக வருமானம் கூடுதுன்னு சொன்னா நம்ம என்ன பக்கம் வைக்கணும்? செலவு பக்கம். வருமானம் குறையுதுன்னு சொன்னா வரவு பக்கம் வைக்கணும். பொறுப்பு கூடுதுன்னு சொன்னா பொறுப்பு வளம் என்ன மீதி? செலவு மீதி. அது பொறுப்பு கூடுதுன்னு சொன்னா செலவு பக்கம் வைப்போம். பொறுப்பு குறையுதுன்னு சொன்னா வரவு பக்கம் வைப்போம். உரிமை என்ன மீதி? செலவு மீதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உரிமை அதிகரிச்சா நம்ம செலவு பக்கம் வைப்போம். உரிமை குறைந்தா வரவு பக்கம் வைப்போம். சொத்துக்கள் என்ன மீதி? வளமையாகவே வரவு மீதி. ரைட் சொத்துக்கள் கூடினா வரவு பக்கம் வைப்போம். சொத்துக்கள் குறைந்தால் செலவு பக்கம் வைப்போம். இது என்ன அர்த்தம்? வரவு அதிகரித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க வரவு பக்கம் வச்சீங்கன்னா கருத்து அதிகரித்தல். செலவு பக்கம் வைத்தீங்கன்னு சொன்னா கருத்து என்ன சொன்னா குறைதனா. அப்படி என்ன கணக்கெட்டு கூறுது இருக்கு. நான் பார்த்தோம். இதுல இப்ப எது வரும்? வருமானம் எப்படி வந்து பார்த்தோம். என்ன வரவு பக்கம் வச்சா என்ன வருமானத்துல? வருமான வளமை என்ன மீதி? செலவு மீதி. வரவு பக்கம் வச்ச என்ன அர்த்தம்? குறையுதுன்ற அர்த்தம் வருமானம். செலவு பக்கம் வச்சது என்ன அர்த்தம்? கூடுதுன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரிதான் மற்ற பொறுப்புகள் உரிமையை நம்ம பார்த்திருக்கோம். சொத்துக்கள் மட்டும்தான் என்ன அர்த்தம்? சொத்துக்கள் வளமையாகவே வரவு மீதி. நம்ம வரவு பக்கம் வைத்தோம்னா என்ன அர்த்தம் சொன்னா அதிகரிக்குதுன்ற அர்த்தம். செலவு பக்கம் வைக்கணும் சொன்னா குறையுதுன்னு சொல்லி அர்த்தம். அவை சொத்துக்கள் மற்றும் செலவுகள் ரெண்டுக்கும் தான் இந்த வரவு அதிகரித்தல் செலவு குறைதல்ங்கிற அர்த்தம். இப்ப இதை பார்த்த சம்திங் இந்த கேள்வி என்ன இப்படி இந்த என்ன மாதிரி கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அது என்ன அர்த்தம்னா வரவு என்று சொன்னா அதிகரித்தல் செலவு வருஷம்னா குறைதல் என்கிறதுக்குள்ள ரெட்டை பேர் தான் கற்றிருக்கேன் என்ன கணக்கிட்டு ரைட் ஓகே. அடுத்த கதையை பார்த்தோம்னு சொன்னா சாந்தன் 1/5/2022 30,000 கிரயமான பண்டங்களை மாறனுக்கு விற்பனை செய்தது. ஏனெனில் சாந்தனின் ஏற்றில் பயன்படுத்தப்படும் மூலம் இப்ப இந்த கேள்வியை பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப மாறனுக்கு விற்பனை செய்யறாங்க தந்திருக்காங்க. பட் அந்த எதுவுமே சொல்லல. கடனுக்கு விற்கமா காசுக்கு விற்கமா சொல்லல. ஆனா நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்? ஒரு ஆள்ற ஒரு நபர்ற பேர் தந்தா அது கட்டாயமா என்ன? கடன் விற்பனை அல்லது கடன் கொள்வனவு தான். ரைட் அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன் இதுல இவருங்க என்ன வருவாங்க? கடன் பட்டோர் அல்லது கடன் கொடுத்தோர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இப்ப விற்பனை செய்யறோம் சொன்னா கடனை விற்பனை செய்யறது யாரு? இந்த மாறன் யாரு? கடன் பட்டோனா வருவாங்க. கடனுக்கு கொள்வனவு செய்யறோம்னு சொன்னா கடன் கொடுத்தோனா வருவாங்க. ரைட் இப்ப இதை பயன்படுத்துற மூல ஆவணங்கள் நம்ம அதுவும் இருக்கும். மூல ஆவணம் மூல ஏடுகள் பேரேடுகள் அப்படியே அந்த ஸ்டெப்ஸா வரும்.
ரைட். இப்ப பாருங்க இது என்ன எதுக்குரிய மூலவனை கேட்டிருக்காங்க. நம்ம ஷோர்ட்டா பார்த்து முடிச்சுன்னா 30 கிரயமான பண்டம் ஆறனுக்கு விற்பனை செய்யறாங்க, கடனுக்கு விற்பனை செய்யறாங்க. சோ கடன் விற்பனைக்கான மூலாவணம் எது? கடன் விற்பனைக்கான மூல ஆவணம் எது? விற்பனை பட்டியல். ரைட். கடன் விற்பனைக்கான மூல ஆவணம் விற்பனை பட்டியல். கொள்வனவு பட்டியலுங்கிறது கடன் கொள்வனவுக்கான மூல ஆவணம். கச்சாத்தங்கிறது காசு கொள்வனவு. ரைட். காசு கொள்வனவு, காசு கொடுப்பனவுக்கான மூல ஆவணம் தான். காசு கொடுப்பனவுக்குரிய மூல ஆவணம் தான் கச்சா. ரைட். காசு பற்றுச்சீட்டு வர்றதுக்குரிய காசு பெருவனவுக்குரிய மூல ஆவணம். ரைட். நாட்குறிப்பு கச்சாதங்கள் அது நாட்குறிப்பு, அதாவது ஒரு வேற இதுலதான் நம்ம வழுக்களை திருத்தல் அது சம்பந்தமாக வேற இந்த நாட்குறிப்பு பேரடிகள் தயாரிப்பு அது சம்பந்தமாக வர விஷயம். ரைட். சோ இது ஒரு சிம்பிளான விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போக ஒரு கொஸ்டின் 2 கேள்விகள் வரலாம். ரைட். அடுத்து வந்துட்டு கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை பதிவு பின்வருமாறு அமைந்தது. பொருத்தமான கொடுக்கல் வாங்கலை இணைந்தாங்க. என்னையா? வங்கி கடன் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 20. இப்ப நாம இந்த வரவு செலவுக்கு முதல் பார்ப்போம். வங்கி கடனுங்கிறது என்ன? ஆல்ரெடி பார்த்தோம். வங்கி கடனுங்கிறாள் யாரு? ஒரு பொறுப்பு. பொறுப்பு எப்பவுமே என்ன மீதி? செலவு மீதி. அவை பொறுப்பு கொண்டு கூடுது, இந்த கடன் கூடுதுன்னு சொன்னா நம்ம என்ன பக்கம் வைக்கணும்? நம்ம கடன் கூடுது என்ன பக்கம் வச்சிருப்போம்? செலவு பக்கம் நம்ம வைக்கணும். ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காங்க? வரவு பக்கம் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பொறுப்பு என்ன செய்யுது? கூடுதா குறையுதா? அந்த பொறுப்பு, அந்த வங்கி கடன்ங்கிற பொறுப்பு குறையுதுங்கிற அர்த்தம். முதலாவதுல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ரெண்டாவது பாருங்க, காசு கணக்கு. காசு கணக்குங்கிறாள் யாரு? காசுங்கிறாள் யாரு? ஒரு சொத்துல ஒரு வகை. என்ன? அப்ப அந்த சொத்து நமக்கு என்ன செய்யணும்? சொத்து எப்ப என்ன மீதி? வரவு மீதி. ஒரு சொத்து கூடுதல் நம்ம எப்படி வைப்போம்? வரவுல வைப்போம். சொத்து குறைஞ்ச என்ன செய்வோம்? குறையணும் என்ன செய்யணும்? செலவுல வைக்கணும். இப்ப இங்க காசுங்கிறாள் என்ன செஞ்சிருக்காரு? செலவுல வச்சிருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? காசுங்கிறாள் குறையுது என்று அர்த்தம். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இப்படி வந்த உடனே முதலாவது ஒவ்வொன்றுக்குரிய மீனிங் என்ன நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வாட்ச் உடனே வங்கி கடன் ஃபர்ஸ்ட் இதை பாக்கு. ஃபர்ஸ்ட் என்னது சொல்றாங்களோ பாக்கு. இப்ப வங்கி கடன் என்ன? வங்கி கடன் முதல் 5 கூறு அவ்வளவுதான் வச்சுக்கணும் மனசுல. சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. ஒவ்வொன்று என்ன மீதின்னு வச்சுக்கணும். சொத்து வரவு மீதி, செலவு வரவு மீதி, மத்த உரிமை, பொறுப்புகள், வருமானங்கள் எல்லாம் செலவு மீதி. அந்த சொத்தும் செலவீடுகளும் கூடும்னு சொன்னா நம்ம வரவு பக்கம் வைக்கணும். அதே குறையுதுன்றா செலவு பக்கம் வைக்கணும். அதே மாதிரி பொறுப்பு, உரிமை, செலவுகள் கூடுதுன்னு சொன்னா செலவு பக்கம் வைக்கணும். குறையுதுன்றா வரவு பக்கம் வைக்கணும். இவ்வளவு வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த இப்படியாப்பட்ட வந்து பாருங்க, இவ்வளவு வந்த கேள்வி எல்லாமே இது அடிப்படையை வச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி. என்ன? ரைட். அது வச்சுட்டு இப்ப பாருங்க, வங்கி கடன் அது என்ன வகை? நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம மைண்ட் எடுக்கும். இது என்ன கூறு? இது என்ன வகை? சொத்தா, பொறுப்பா, உரிமையா, வருமானம், செலவா, அதுல எது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் எடுக்கும். அது வங்கி கடன்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பொறுப்பு என்று மைண்ட் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த வங்கி கடன் வந்துட்டு என்ன மீதிங்கிறது மைண்ட் எடுக்கும். பொறுப்பு, அது வங்கி கடன் பொறுப்புங்கிறது மைண்ட் எடுத்துட்டோம். சோ பொறுப்புங்கிறது என்ன மீதி என்ன மைண்ட் எடுக்கணும். பொறுப்புங்கிறது யாரு? ஒரு செலவு மீதியா வருவாரு. அப்ப என்ன அர்த்தம்? அது பொறுப்பு கூடுமட நம்ம செலவுல வைக்கணும், குறையுமட வரவுல வைக்கணும் என்ற ஐடியாவை நம்ம ரெண்டாவது இருக்கணும். அடுத்து மூணாவது பார்க்கணும், இந்த எதுல வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். எந்த பக்கம் வச்சிருக்காங்க? வரவு பக்கம் வச்சிருக்காங்க. அது பொறுப்பு வளமை என்ன மீதி? செலவு மீதி. பொறுப்பு கூடுமட எங்க வைக்கணும்? செலவுல வைக்கணும். ஆனா வரவுல வச்ச என்ன அர்த்தம்? குறையுது என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எடுக்கும். இப்படித்தான் ஃபர்ஸ்ட் இது. இப்ப இது ஒரு சிம்பிளா உங்களுக்கு சில பேருக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கும். இன்னும் டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரக்குள்ள உங்களுக்கு டக்குன்னு நீங்க ஐடியா பிடிப்பீங்க. அதே போல என்ன அர்த்தம்? இப்ப வங்கி கடன் நமக்கு நல்லா விளங்கும். வங்கி கடன் குறையுதுங்கிறத நம்ம எடுத்துட்டோம். ரைட். அதே மாதிரி காசு என்ன? அதே மாதிரி இந்த காசு என்ன செய்யுது? வளமையாவே வரவு என்ன? காசு கூடணும் வரவு பக்கம் வச்சிருக்கு. ஆனா செலவு பக்கம் வச்சு என்ன அர்த்தம்? காசு குறையுது எடுத்துக்கிட்டோம். பின்ன வங்கி கடனும் குறையுது, காசும் குறையுது. அது சம்பந்தமா வார கொடுக்கல் வாங்க நம்ம அடுத்து பார்த்தோம்னு சரி பாருங்க. வங்கியில் பெற்ற கடன். வங்கியில கடன் பெற்ற என்ன வரும்? வங்கி கடனுங்கிற ஒரு பொறுப்பு. என்ன? பொறுப்பும் கூடும், காசும் கூடும். என்ன? பொறுப்பு கூடும் சொல்ல நம்ம என்ன வைப்போம்? பொறுப்புங்கிறது என்ன? பொறுப்பு செலவு மீது கூடுமட என்ன பக்கம் வைக்கணும்? நம்ம செலவு பக்கம் தான் வச்சிருக்கோம். வங்கி கடன் கணக்கு செலவுல வந்திருக்கோம். எது நம்மகிட்ட வரும்? நம்மளோட என்ன காசு என்ன வரும்? நம்ம கல்லக்குள்ள காசுதான் வரும். காசு சொத்து வரும். சொத்து காசு கணக்கு வரவு,
வங்கி கடன் கணக்கு செலவு. இதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கும். அவ இந்த ஆன்சர் வருமா? இல்ல. இத பாருங்க, செலுத்திய வங்கி கடன் வட்டி. வங்கி கடன் வட்டி என்கிறது வேறு, வங்கி கடன் வேறு. வங்கி கடன் வட்டிங்கிறது வங்கி கடனை குறைக்காது. இப்ப நம்ம வங்கியில 5 லட்சம் ரூபாய் காசு கடன் பெற்றிருக்கோம்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் அந்த தவணை பணம் கொடுக்கும் தானே, 10,000 கொடுக்கணும்னு வச்சுக்கொள்வோமே. அதுல என்ன செய்யும், இந்த வங்கி கடன் வட்டியும் இருக்கும். ஏன் அது 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 மூலமா தான் வருமானம், பேங்குக்கு அது ஒரு வருமானம். ஆனா இந்த வங்கி கடன் வட்டியால என்ன செய்யாது, நம்மளோட வங்கி கடன் குறையாது. ரைட். வங்கி கடன் வட்டிங்கிறது வேற. ஏன் அதுக்கு பேங்க் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணும். அது வந்துட்டு என்ன செய்யாது, இந்த இந்த வங்கி கடன் வட்டியை வந்துட்டு நம்மளோட பேங்க்ல நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கடன்கள் குறையாது. அது இந்த நம்ம பெற்றுக்கொண்ட கடனுக்காக வங்கி நமக்கு அறவிடுற ஒரு தொகை. அது நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம காசு கொடுப்போம். விளங்குதா? சோ செலுத்திய வங்கி கடன் வட்டி எப்படி வரும்? வங்கி கடன் வட்டிங்கிறது ஒரு செலவு. ரைட். ஒவ்வொரு மாசமும் ஏற்படக்கூடிய ஒரு செலவு. ரைட். அதுக்கு என்ன இரட்டைப்படை வரும்? இப்படி ஏதோ நம்ம கொடுப்போம். செலுத்திய வங்கி கடன் வட்டி. செலுத்திய என்ன செலுத்துவோம், நம்ம காசு தான் கொடுப்போம். இப்ப நம்மளோட காசு என்ன செய்யப்படுது, குறையும். காசு சொத்து என்ன, இப்ப சொத்து இப்ப வளர்ந்த வரவு மீது இப்ப சொத்து குறையுது. இப்ப காசு குறையுதுன்னா நம்ம சொத்து காசு செலவு வைப்போம். காசு கணக்கு செலவு. இப்ப எது வரவும், வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு. ஏன் வங்கி கடன் வட்டி வரவு வைக்கும்? வங்கி கடன் வட்டிங்கிறது என்ன, அது ஒரு செலவீடு. நமக்கு என்னது, ஒரு நிறுவனத்துக்கு அது ஒரு செலவீடு. செலவீடு எப்பவுமே என்ன, செலவு கூடுது என்ன, இப்ப செலவு என்ன கூடிட்டு இருக்கு என்ன, செலவீடு எப்பவும் என்ன மீதி, வரவும் மீதி. செலவீடு கூடிச்சு நம்ம வரவோட வங்கி கடன் வட்டி கணக்கு வரவும், காசு கணக்கு செலவுங்கிற பதிவு தான் வரும். இதுல வங்கி கடன் என்று வராது. ரைட். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வங்கி கடன் வட்டிங்கிறது வங்கி கடன்ங்கிறது வராது. ரைட். வங்கி கடன் வட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க வேண்டியது, அது செலவீடாக நம்ம பதியும். அது வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு வரும். அடுத்து பாருங்க, மீள திருப்பி செலுத்திய வங்கி கடன் 20,000. இத பாருங்க, மீள திருப்பி செலுத்திய வங்கி கடன். இத நம்ம பாக்குற விஷயம். நம்ம என்ன, மீள திருப்பி செலுத்திய வங்கி கடன் திருப்ப நம்ம செலுத்துறோம். திருப்ப செலுத்துற என்ன நடக்கும், நம்மகிட்ட இருந்து காசு வெளியே போய்த்திருவாரு. நம்மகிட்ட இருக்கிற காசு குறையும். சோ காசு குறையும் என்ன வைக்கும், நம்ம காசு என்ன மீதி, காசு என்ன கணக்கு, ஒரு சொத்து. என்ன காசுங்கிற சொத்துல ஒரு வகை. சோ சொத்து என்ன மீதி, வரவு மீதி. சோ காசுங்கிறது என்னப்ப, வரவு மீதி. இப்ப காசு நம்மளை விட்டு போகுதுல என்ன வைக்கும், நம்ம காசுல நம்ம செலவு வைப்போம். காசு நம்மளோட குறையுதுண்டா காசு கணக்குல செலவு வைப்போம். அதே மாதிரி இருந்துச்சு மீற நம்ம திருப்ப நம்ம வாங்கின 10 லட்சம் வங்கி கடன் நம்ம 20,000 கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், கடனும் என்ன செய்யும், இந்த 20,000 கடன் நம்ம குறையும். மிச்சம் நம்ம என்ன செய்யணும், 2,80,000 கடன் நம்ம கொடுப்போம். அப்ப நம்மளுடைய கடன் அளவு என்ன செய்யுது, குறையுமா கூடுமா, குறையும். நம்மளோட வங்கியில பெற்ற கடன் என்ன மீதி, எப்ப என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு என்ன மீதி, செலவு மீதி. அப்ப செலவு மீதி, அப்ப பொறுப்பு குறையும், நம்ம எங்க பக்கம் பிக்கணும், வரவு பக்கம் பிக்கணும். அவைக்கு என்ன பதிவு வரும், வங்கி கடன் குறையும். என்ன அவை வங்கி கடன் கணக்கு வரவு 20,000. அதே மாதிரி காசு என்ன செய்யும், நம்ம கொடுத்தா நம்ம காசு குறையும். என்ன காசு கணக்கு செலவு 20,000. ஆகவே இதுக்குரிய சரியான விட என்ன, அப்ப நம்ம பார்த்தா விளங்குது, இந்த 3வது ஆன்சர் தான். ஓகே. ஓகே, 4வதை பார்ப்போம். பெற்ற வங்கி கடன் 20,000 மூலம் பொருள் கொள்வனம். 20,000 ரூபாய் இங்க ஒரு சாமான் வாங்குறீங்கன்னு சொன்னா என்ன வரும், பெற்ற வங்கி கடன் மூலம். நீங்க காசு பெற்ற வங்கி கடன்னால நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பொருள் வரும். ரைட். என்ன நீங்க பொருள் வரும். ரைட். அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து என்ன, வங்கி கடன் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, ரைட், கூட இருக்கு. ரைட். சோ 22வதுக்கு 3வது ஆன்சர். ரைட். இத பாருங்க, சில்லறை காசாளன் 1/1/22 சில்லறை காசு மீதியாக 500 ரூபாயும் 1/2/22, அதாவது ஜனவரி மாசம் 2022 ஜனவரி 1 அவருக்கு சில்லறை காசு மீதி 500 ரூபா. 2/1 என்ன, பிப்ரவரி 1வது, அது என்ன இறுதியா. அந்த இறுதி அந்த மாசத்துல கடைசியில சில்லறை காசு மீதியாக 2,500 ரூபாயும் கொண்டிருந்தார். ஆனால் ஜனவரி மாதத்திற்கான சில்லறை செலவு 1,500 ரூபாய். ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலும் மேல் நிரப்பல் இடம்பெறும் எனும் பிப்ரவரி 22 வசக்கட்டு நிதி எவ்வளவு சொல்லி கேட்காங்க. ரைட். சோ இது என்ன, ஒரு சில்லறை காசு சம்பந்தமான விஷயம். என்ன சோ அது கிரேட் 10 தான் இருக்கு.
சோ சில்லறை காசு சில்லறை செலவுகள் வரும். நிறுவனத்துல அடிக்கடி ஏற்படுற ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் மேற்கொள்ற ஒரு கணக்கு கணக்கு தான் வந்து சில்லறை காசுன்னு சொல்லி இருக்கு. சோ அந்த சில்லறை காசுல ஆஹ் வெயிட்டா பார்ப்போம். உங்களுக்கு அந்த சில்லறை காசுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள் ரெண்டு மேபி கேட்பாங்க. என்ன சொன்னா சில்லறை காசு வசக்கட்டு அல்லது முற்பண முறை சில்லறை காசு, ரைட்? சோ சில்லறை காசு வசக்கட்டு ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சில்லறை காசு வசக்கட்டுன்னு சொல்லி அதே மாதிரி சில்லறை காசு மீள் நிரப்புரேஷன் ரைட்? இப்ப சில்லறை காசு வசக்கட்டு அல்லது முற்பண முறை ரெண்டும் ஒன்றுதான், சரியா? வசக்கட்டுங்கிறது ஒன்றுதான், முற்பண முறை ஒன்றுதான். அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா, இப்ப நம்ம ஒரு இப்ப நம்ம ஒரு சில்லறை இப்ப நம்ம ஒரு செலவு செய்ய போறோம். இப்ப அடுத்த மாசம் இதே சரி, இப்ப இது 4ஆம் மாசம் சரி சரி. இப்ப 5ஆம் மாசம் நம்ம அந்த சில்லறை செலவு மேற்கொள்ள போறோம் சொன்னா 5ஆம் மாதம் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யுது, எனக்கு அதுக்குரிய காசு தாங்க சொல்லி என்ன முற்பணமாக அந்த காசை பெற்றுக்கொள்றதா வந்துட்டு முற்பண முறை சில்லறை, சரி? அது வசக்கட்டு நிதி. சரி, சில்லறை காசு வசக்கட்டு அல்லது முற்பணம், சில்லறை காசு முற்பணம் அல்லது வசக்கட்டு. அதாவது ஒரு செலவு செய்ய போறோம்னு சொன்னா முன்கூட்டியே அந்த அமௌண்ட்டை வாங்கி எடுக்கிறது, ரைட்? அதான் வந்துட்டு சில்லறை காசு வசக்கட்டு. அதே மாதிரி சில்லறை காசு மீள் நிரப்பல் என்ன சொன்னா வசக்கட்டு மீள் நிரப்பல். சோ இந்த மீள் நிரப்பல் என்ன சொன்னா, உதாரணமா எனக்கு இந்த மாசம் எனக்கு 1500 செலவு போயிட்டு சில்லறை செலவு 1500 சொன்னா நான் என்ன செய்யணும், அடுத்த மாசம் எனக்கு எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கோ அதை வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸ்ட்ராவா தருவாங்க. போன மாசம் எனக்கு 1500 செலவு வந்திருக்கு சொன்னா எந்த மாசம் என்ன செய்வாங்க, அந்த 1500 நமக்கு தருவாங்க. அது நமக்கு எவ்வளவு செலவு ஏற்பட்டிருக்கோ அந்த தொகை தான் நமக்கு என்ன சமனான தொகையை மீளவும் பிரதம காசால நம்ம சில்லறை காசால நம்ம போன மாசம் எவ்வளவு இந்த மாசம் எவ்வளவு செலவழிச்சிருக்கோ அதை அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி நமக்கு அதே செலவழிஞ்ச தொகை அப்படியே தருவாங்க, சரியா? அதுக்கு பேர் தான் வசக்கட்டி மீள் நிரப்பல். சோ இந்த ரெண்டு தியரியும் நமக்கு முக்கியமா விளங்கணும். உதாரணமா இந்த கேள்வியை பார்ப்போம், பார்த்துட்டு அங்க போறது ஈஸியா இருக்கு, ரைட்? அதாவது இந்த வணிகத்துல வந்துட்டு சில்லறை காசு வசக்கட்டு தொகை 2000 ஆகும். என்ன அர்த்தம், முற்பணமாக கிடைச்ச தொகை 2000, ரைட்? இப்போ கிடைக்கப்பெற்ற முற்பண காசு மூலம் வசக்கட்டு தொகை, இது கிடைக்கப்பட்ட முற்பண காசு மூலம் சில்லறை செலவுகள், எழுது அறிவு செலவு, சுத்தி அறிவு செலவு, ஒவ்வொரு செலவுகளும் 1600 மொத்த செலவு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த செலவை வச்சு இப்ப பார்த்தோம்னு சொன்னா, ரைட்? ஆஹ் இப்ப இதற்கமைய 1600 ரூபாய் சில்லறை செலவினங்கள் செலவிடப்பட்டுள்ளது. சில்லறை காசாளர்களால் மீளவும் பணம் கேட்கப்படும் போது சில்லறை காசால செலவிட்டு 1600 ரூபாய் மட்டுமே அவருக்கு வழங்கப்படும். இதனை சில்லறை காசு கட்டு விதி அல்லது வசக்கட்டு மீள் நிரப்பு உட்படும். இப்ப இவருக்கு வந்துட்டு இவர்கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு வசக்கட்டு நிதி என்ன, அதாவது முற்பணமா கொடுத்துட்டாங்க. இப்ப 2000 காசு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ரைட்? ஆனா இந்த மாசம் ஏற்பட்ட உதாரணமா 4ஆம் மாதம் என்ன, இப்ப 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஏற்பட்டு நமக்கு 2000 காசு அப்படி தந்துட்டாங்க கையில. இப்ப இந்த மாசம் ஃபுல்லா நம்மகிட்ட செலவு வந்திருக்கு 1600 நமக்கு செலவு வந்திருக்கு. இந்த 1600 செலவு வந்தா அடுத்த மாசம் நமக்கு தருவாதானே. அந்த அடுத்த மாசம் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி நம்மகிட்ட காசு தரணும் என்ன, அந்த 5ஆம் மாசம் 1ஆம் தேதி நம்மகிட்ட எவ்வளவு அவங்க காசு தருவாங்கன்றா நமக்கு இந்த மாசம் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோமோ அந்த செலவழிச்ச தொகை மட்டும்தான் தருவாங்க. இந்த மாசம் நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன், 1600 செலவழிச்சிருக்கேன். இந்த அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு தருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, வசக்கட்டு மீள் நிரப்பல். சோ மீள் நிரப்பல்னு சொல்லி ஆன்சர் கேட்டாங்கன்னா கட்டாயம் எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்களோ இந்த மாசம் அந்த மாதிரி நீங்க கொடுப்போம், ரைட்? இப்ப பாருங்க, ஆகவே மொத்தம் ஓடு இந்த மாசம் ஆரம்பத்துல 2000 காசு வந்திருக்காங்க. அதுல நான் செலவழிச்சிருக்கேன் 1600 ரூபாய். இப்ப மிச்சம் எவ்வளவு காசு இருக்கு, இப்ப மிச்சமா காசு இருக்குமே இல்லையா, 400 மிச்சம் மாதிரி காசு. என்கிட்ட மிச்சம் எவ்வளவு இந்த மாசம் கடைசியில காசு இருக்கும், 4ஆம் மாசம் கடைசியில 5ஆம் மாசம் 1ஆம் தேதி எவ்வளவு காசு இருக்கு மிச்சமா, 4000 இந்த காசு 400 இருக்கு மிச்சம். அவ இருந்து திருப்பி எவ்வளவு அவங்க அமௌண்ட் தரவும் இந்த அமௌண்ட் நான் எவ்வளவு செலவழிச்சுக்கணும் அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் தருவாங்க. சோ இந்த 1600 காசு எனக்கு திருப்பி தருவாங்க. ஆகவே இப்ப மொத்தமா என்கிட்ட கடைசியா இறுதியாட்டு காசு எவ்வளவு இருக்கும்,
மொத்த காசு கட்டு நிதி அந்த மொத்த வசக்கட்டு மொத்தமா இது முற்பணம் அடுத்த மாசம் 5ஆம் மாசத்துக்கு செலவு செய்யறது இந்த காசு மிச்சம் எவ்வளவு மொத்தமா டோட்டலாக ஆரம்பத்திட்ட மிஞ்சின காசு 400 ரூபாவும் நான் இப்ப செலவழிஞ்ச தொகை எகெயின் தருவாங்க 1600 ரூபாய் மொத்தமா இந்த 2000 ரூபாய் காசு என்கிட்ட என்ன செஞ்சிருக்கு அகெயின் என்கிட்ட மொத்த காசு கட்டினீங்க அல்லது முற்பண தொகை என்கிட்ட இருக்கு விளங்கிட்டா இது ரெண்டு விஷயம் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மீள் நிரப்பல் எவ்வளவு கட்டு வரும் அல்லது வசக்கட்டண்டி எவ்வளவு கட்டு வரும் சோ இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுக்கு ஆன்சரை பாருங்க இப்ப பாருங்க 1/1/22ல சில்லறை காசு மீதி 500 ரூபாய் ரைட் இப்ப பாருங்க 1/1/22 என்ன ஆரம்பத்துல சில்லறை காசு மீதி எவ்வளவா 500 ரூபாய் சரியா சோ ஆரம்பத்துல ஆஹ் 1/1/22 ஆரம்பத்துல சில்லறை காசு மீதி எவ்வளவா 500 ரூபாய் காசு தெரிஞ்சா ரைட் ஓகே ரைட் இப்ப 1 2 நெட் இது கடைசி இறுதியில அவற்றைக்கு சில்லறை காசு மீதி எவ்வளவா 2500 ரூபாய் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க மிச்ச காசு யாரும் வச்சிருக்காரு சோ 2500 ரூபாய் வர வச்சிருக்காரு இறுதியில ஒன்று 1/2/22 இறுதியில அவர் எவ்வளவு வச்சிருக்காரு 2500 ரூபாய் வச்சிருக்காரு ரைட் இது இறுதியில வச்சிருக்காரு இப்ப எவ்வளவு அவருக்கு செலவு சில்லறை காசு அதாவது ஜனவரி மாத சில்லறை செலவு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு 1500 ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கு அவை கேள்வி எழுதுறாங்க ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலும் மீள் நிரப்பல் இடம்பெறும் எனில் பிப்ரவரி 22 மசக்கட்டு நிதி எவ்வளவு இருக்காது ரைட் இப்ப எவ்வளவு அவங்களுக்கு செலவு ஏற்பட்டிருக்கு சில்லறை செலவு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு 1500 ரூபாய் என்ன சோ எக்ஸ்பென்சஸ் செலவு செலவு எவ்வளவு ஏற்பட்டிருக்கு 1500 ரூபாய் ரைட் இப்ப பாருங்க ஆரம்பத்துல 500 ரூபாய் அவர்கிட்ட காசு இருக்கு ரைட் இந்த மாச செலவு அவருக்கு ஏற்பட்டிருக்கு 1500 ரூபாய் ரைட் இப்ப மிச்சமா இந்த மாச கடைசியில அது எவ்வளவு மிச்சம் அவரோட காசு இருக்கா இது ஆல்ரெடி தந்துட்டாங்க பாருங்க நல்லா பாருங்க இது தந்துட்டாங்க இறுதியா இருக்கிற காசு இந்த மாச அந்த முதலாம் மாச கடைசியில இருக்கிற காசு 2500 ரூபாய் அதாவது பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல இருக்கிற காசு 2500 ரூபாய் அப்ப இதான் இறுதியாட்டு காசு மீதி இருக்கு அப்ப இந்த மாசம் பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் தானே இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குரிய வசக்கட்டு நிதி எவ்வளவு வருது மொத்தமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பிப்ரவரி மாதத்துல இருக்கிற ஆரம்பத்துல எவ்வளவு பிப்ரவரி மாத ஆரம்பத்துல எவ்வளவு காசு இருக்கோ அதோட இந்த மாதம் எவ்வளவு அவர் நமக்கு மீள் நிரப்புவாங்க மீள் நிரப்புறது என்ன எவ்வளவு நமக்கு செலவு செஞ்சிருக்காங்களோ ரைட் நமக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்களோ அந்த தொகை தான் நமக்கு மீள் நிரப்பப்படும் அது படிச்சிருக்கோம் இப்ப இந்த மாசம் ஜனவரி மாதம் எவ்வளவு நமக்கு செலவு நடந்திருக்கு 1500 செலவு நடந்திருக்கு ரைட் சோ இந்த 1500 செலவு காசு தர மத்திர பணமா தருவாங்க வேற எக்ஸ்ட்ராவா எதுவுமே தர மாட்டாங்க அதே மாதிரி இது என்னது தந்திருக்காங்க இந்த மாத ஆரம்பம் பிப்ரவரி மாத ஆரம்பம்ங்கிறது ஒன்றுதான் அல்லது என்ன 31/1/22 ஜனவரி மாத கடைசிங்கிறது ஒன்றுதான் ரைட் சோ இது பிப்ரவரி ஆரம்பத்துல எவ்வளவு ஆரம்பம் மீதி அறிக்கை 2500 ரூபாய் பிப்ரவரி மாதத்துக்கு எவ்வளவு நம்ம திருப்பி எக்ஸ்ட்ராவா நம்மகிட்ட காசு தருவாங்க 1500 ரூபாய் காசு தான் தருவாங்க ரைட் ஆகவே இந்த மாதத்துக்கு நம்மகிட்ட எவ்வளவு மொத்தமா நம்மகிட்ட பணம் இருக்கும் மொத்தமா நம்மகிட்ட இருக்கு என்ன செய்யணும் 2500 இந்த 1500 நம்ம கூட்டணும் கூட்டி நமக்கு என்ன அமௌண்ட் வரும் மொத்தமா 4000 தான் நமக்கு என்ன செய்யும் பிப்ரவரி மாசத்துக்குரிய நமக்குரிய வசக்கட்டு மொத்த நிதியா வரும் ரைட் இப்ப பாருங்க இங்க பாருங்க சோ இது நமக்கு என்ன ரெக்டாவே தந்திருக்காங்க சோ நாங்க குழம்ப கூட நம்ம வசக்கட்டு நிதி என்று சொல்லி பிப்ரவரி மாதம் வசக்கட்டு நிதி பிப்ரவரி மாதம் மொத்தமா எவ்வளவு நம்மளோட கையில காசு இருக்கு பிப்ரவரி மாதத்துல மொத்தமா நமக்கு எவ்வளவு கையில காசு இருக்கு அதுக்கு பேரு தான் வசக்கட்டு நிதி சோ அது மொத்தமா காசு இருக்கு எப்படி வரும் நம்ம பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல என்ன மீதி இருக்கோ பிப்ரவரி மாசத்துக்குரிய தான் கேட்டிருக்காங்க சோ பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல என்ன மீதி இருக்கோ அதோட அந்த மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு தருவாங்க எவ்வளவு மீள் நிரப்புவாங்கிறது கூட்டம் நமக்கு எவ்வளவு மீள் நிரப்புவாங்க ஜனவரியில எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோமோ அதுதான் மீள் நிரப்புவாங்க அப்ப அந்த 1500 மட்டும் தான் நமக்கு இருக்கும் சோ பிப்ரவரி மாதம் இறுதி ஆரம்பத்துல எவ்வளவு நம்மளோட காசு இருக்கு மிச்சமா
2500 எப்ப இருக்கிற காசு 1/2/22 அப்படின்னு என்ன அர்த்தம்? பிப்ரவரி மாத ஆரம்பம் அல்லது ஜனவரி மாத கடைசி. என்ன பிப்ரவரி மாத ஆரம்பத்துல நம்மட கையில இருக்க காசு இது நீங்க என்னென்ன அர்த்தம்? அதாவது காசு மீது என்ன அர்த்தம்? நம்மட காசு ஆரம்பம் ரெண்டாம் மாசம் முதலாவது ஆரம்பத்துல நம்மட காசு 2000 கையில இருக்கு. அந்த மாசம் நம்மகிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு தர போறாங்க? மீள்ற போறாங்க 1500 ரூபாய். அது வசக்கட்டுறது என்னென்ன? பிப்ரவரி மாதம் நம்மகிட்ட மொத்தமா எவ்வளவு பணம் இருக்குன்னா அர்த்தம். அப்ப என்ன செய்யும்? இந்த 2500 இந்த 1500 கூட்டுவோம். கூட்டினா மொத்தம் எவ்வளவு வரும்? 4000 ரூபாய். இப்ப இவ்வளவுதான் என்ன பிப்ரவரி மாசத்துல நம்மகிட்ட இருக்க வேண்டிய மொத்த காசு கட்டுறது. மொத்தமா இருக்க வேண்டிய பணம். விளங்கிட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சோ இது சில்லறை காசு இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த காசு வசக்கட்டுங்கிறது மேலுற பண்பு. இப்படியோ ஒரு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மேபி வர சான்சஸ் இருக்கு. இப்ப இது பார்த்து முடிச்சோம்னா வங்கி கூற்றில் செலவு பக்கத்தில் காணப்படுற ஒரு படிகள். சோ வங்கி கூற்றுங்கிறது என்ன? இப்ப நம்ம வங்கி மூலமாக நிறைய கொடுக்கல் வாங்க ஈடுபடுவோம் என்ன? இப்போ வங்கி மூலம் இப்ப நம்ம வங்கியில தான் என்ன செய்யறோம்? இப்ப நம்ம வங்கியில நம்ம ஒரு செக் காசோலைகளை வைப்போம். சரியா? ஒரு வங்கி கட்டணம் வங்கியில கடன் பெறுவோம். வங்கி கடன் பெற்றதுக்கு வங்கி கட்டணம் செலுத்துவோம். சரி, வங்கியில காசோலை நம்ம பெறுறது நம்ம காசோலையில வழங்குவோம் ஒரு கொடுப்பனவுக்கு. நம்மகிட்ட என்ன ஒரு செக் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு கடன் பட்டு நமக்கு செக் தருவாங்க. நம்ம ஒரு கடனுக்கு ஒரு செக் கொண்டு நம்ம பேங்க்ல டிபாசிட் பண்ணுவோம். வங்கியில காசு எடுப்போம். நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் ஒரு வங்கியுடன் நம்ம செய்வோம் என்ன. சோ அந்த நடைமுறை கணக்கு வச்சுக்கிற வாடிக்கையாளர் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. நிறைய கொடுக்கல் வாங்க செய்யும். சோ அப்படி செய்யற போது இப்ப நம்ம என்ன செய்வோம்? வங்கியில கணக்கு செஞ்சோம். வங்கியில நம்ம கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யும்? எல்லா கொடுக்கல் வாங்கல் நம்ம ஒரு நிறுவனம் நம்ம பதியிடம் தானே. நம்ம என்ன செய்வோம்? காசு கணக்கு செய்யறோம். அதே மாதிரி ஒரு பரீட்சை மீது செய்யறோம் என்ன. நிதி நிலைமை கூட்டு செய்யறோம். வருமான கூட்டு செய்யறோம் என்ன. நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருந்தோம்னா நம்ம நிறைய கணக்கு பதிவுகள் செய்யணும். அதே மாதிரி என்ன செய்யும்? பேங்க்கும் செய்யுமா இல்லையா? அப்படி பேங்க் செய்யற நம்மட பேங்க் பேன்ற கணக்குகள்ல ஒண்ணுதான் வங்கி கூற்று. ரைட். சோ நம்ம பேன்ற கணக்குகள் மாதிரி வங்கியல் பேன்ற கணக்குகள் ஒன்று வங்கி கூற்று. வங்கி கூற்றுங்கிற எப்படி வர சொன்னா இப்ப நம்ம எப்படி கணக்குகள் வேணும்? உதாரணமாக நான் வந்துட்டு வங்கியில வந்துட்டு பெற்ற காசு நான் என்ன செய்வேன்னா இப்ப நான் வங்கி கடன் செலுத்தின்னு சொன்னா நான் ஒரு விஷயம் வங்கி ஊடா செய்த கொடுக்கல் வாங்குறது நான் வங்கி கணக்கு தொடர்ந்து நான் மேற்கொள்ளும். வங்கி கணக்குங்கிறதும் காசு கணக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுல வர காசு கணக்கு நீங்க என்னென்ன பதிவு செய்வீங்களோ அதே இதை நீங்க வங்கி ஊடாக நீங்க செஞ்சீங்க சொன்னா செய்வீங்க. உதாரணமாக சொல்ல போனா இங்க பாருங்க. வங்கி என்ன இப்ப வங்கி அறவீடு வங்கியில அறவீடு செய்யறாங்க சொன்னா அப்ப வங்கியில வந்துட்டு ஒரு காசோலை புத்தக கட்டணம் அங்க ஒண்ணு பெறுறாங்க வாங்குறாங்க. என்ன செய்யணும்? நம்மளோட காசு நம்ம என்ன செய்யப்படும்? இப்ப பார்த்த மாதிரின்னா அதாவது நீங்க நீங்க வங்கி கணக்குங்கிறது என்ன காசு கணக்குங்கிறது ஒன்றுதான். இப்ப நம்ம வங்கி ஊடாக மேற்கொள்ள கொடுக்கல் வாங்கல நம்ம நிறுவனத்துல நம்ம பேன்ற கணக்கு வங்கி கணக்கு. அதே விஷயத்த வங்கியில அவங்க செய்வாங்க தானே. இப்ப நாம இந்த கஸ்டமர் இந்த வாடிக்கையாளரோட நாம என்ன அவங்க தந்த செக்கு அவங்க எவ்வளவு வங்கிக்கு நம்ம எவ்வளவு கட்டணம் செலுத்திருக்காங்க அவங்க நேரடி வைப்பு வச்சிருக்காங்களா சொல்லி அவங்க பதிவாங்க தானே. அவங்க அந்த வங்கி பதியறதுக்கு பேர் வந்து வங்கி கூற்று. ரைட். இப்ப உதாரணமாக நம்ம பதிவு மட்டும் எப்படி உதாரணமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம செய்வன காசு கணக்கு எப்படி செய்யணுமோ அதே போல காசு கணக்கு வங்கி கணக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம இந்த நிறுவனம் நம்ம வங்கியோட மேற்கொள்ள கொடுக்கல் வாங்குறது நம்ம வங்கி கணக்கு எடுத்துரும் நம்ம செய்யற மட்டும் அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. உதாரணம் இந்த வங்கி அறவிடு இப்ப நம்ம காசோலை புத்தக கட்டிடம் வந்து வங்கி நம்ம அறவிடு செஞ்சுட்டு இப்ப நம்ம இந்த எப்படி கொடுக்கல் வாங்க வர்றதுன்னு வச்சுக்கொள்வேன். செலுத்திய காசோலை புத்தக கட்டணம் 500. அந்த என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்யணும்? நம்ம செலுத்திய காசோலை புத்தக கட்டணம் என்ன செய்யணும்? காசோலை புத்தகம் செலவுடனே அதை காசோலை புத்தக கட்டண கணக்கு நம்ம வரவு வைப்போம். எது போகுது அப்படின்றது காசு போகுது வழி அதை காசு கணக்குல செலவு வைப்போம். ஆனா இது என்ன செய்யணும்? நம்ம வங்கிக்கு நம்ம செய்யற கொடுக்கல் வாங்கல் தானே. அவே நம்ம என்ன செய்யறது? நம்ம வேற வங்கி கணக்கோட துறந்து காசுல நம்ம என்ன பதிவு வைப்போமோ அதே பதிவு நம்ம வங்கியில வைப்போம். வங்கியில செலவு வைப்போம். வங்கி கணக்கு செலவு காசோலை புத்தகத்துக்கு வரவு வைப்போம். அதே விஷயம்தான். ஆனா வங்கி கூற்று அது பதியக்கு எப்படி பதிஞ்சிருக்குன்னு தெரியுமா? இப்ப நம்மோட கணக்குல செலவு வச்சிருக்கோம்னு சொன்னா வங்கியில என்ன செய்ய வங்கி கூற்றுல வரவு பக்கம் வைப்பாங்க.
ஆப்போசிட்டா நம்ம நம்ம நிறுவனத்துல செய்யற நம்மட வங்கி கணக்கு அல்லது நம்மட காசு கணக்கு நம்ம செலவு வச்சுக்கோம் சொன்னா வங்கி கூட்டுல வரவு பக்கம் வரும். நம்மட வங்கி கணக்கு நம்ம நிறுவனத்துல செய்யற வங்கி கணக்குல செலவு வரவு பக்கம் வச்சிருக்கோம் சொன்னா அங்க வங்கி கூற்று வங்கியால செய்யற வங்கி கூற்றுல செலவு பக்கம் வரும். அவ்வளவுதான் இது டிஃப்ரெண்ட். சரியா? இப்போ சும்மா பார்த்தா ரேட் என்ன இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க வங்கியில பாருங்க இது நம்ம செய்யற வங்கி கணக்கு. ரைட்? காசு காசு வரவு கடன் கொடுத்தவருக்கும் நம்ம காசு கொடுத்துருப்போம். இப்ப காசு கொடுத்தா என்ன செய்யும் நமக்கு காசு கணக்கு செலவு வைப்போம். இப்ப நம்ம வங்கி ஊடாக ஒரு பேங்க் ஊடாக நம்ம கொடுக்க மாட்டோம் என்ன செஞ்சிருக்கோம் வங்கி கணக்குன்றத காசு கணக்கு வங்கி கணக்கு எல்லாமே ஒரே மாதிரி பதிதான் வரும். நம்ம காசா கொடுத்திருந்தோம்னு சொன்னா காசு கணக்கு செலவு வச்சிருக்கோம். ஆனா இது நம்ம ஒரு காசோலை கொடுக்கும் காசோலை கொடுத்தோம்னா நம்ம வங்கி கணக்கு என்றது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கோம் கடன் கொடுத்தோட செலவு வச்சிருக்கோம் பாருங்க. சோ அதாவது காசு கணக்கு மாதிரி நீங்க அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஆனா அதே வங்கி கணக்கு கூற்றுல என்ன வரும்? ரைட்? இங்க பாருங்க காசு வைப்பு செஞ்சா நம்ம வளமையாவே ஒரு காசு நம்ம வைப்பு செய்யறோம். உதாரணமாக உதாரணமாக என்ன செய்யறோம் வங்கி கட்டணங்கள் நம்ம செலுத்துறோம். வங்கி கட்டணம் செலுத்தினா நம்ம என்ன செய்வோம் நம்மளோட காசு நம்மள விட்டு போகுது என்ன காசு கணக்குல நம்ம செலவு வைப்போம். ரைட்? சோ நம்ம காசுக்கு பலம் என்ன நம்ம இதுல வங்கி ஊடாக நடக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன நம்ம செய்வோம் வங்கி கணக்குன்னா தரப்போம். காசுக்கு கணக்கு காசுங்கிற பேருக்கு நம்ம வங்கின்னு கொடுத்து தரப்போம். அது நம்ம என்ன செய்யணும் நம்ம செலவு தான் வச்சிருப்போம். வங்கி கணக்கு நம்ம செலவு வச்சிருப்போம். அது வங்கி கணக்கு நம்ம செலவு வச்சோம்னா வங்கி கணக்கினுக்கு கூற்று அந்த நம்ம என்ன செய்வோம் வங்கி கூற்று நம்ம என்ன செய்யணும் வரவு பக்கம் வச்சிருப்போம். அதாவது நம்ம அங்க செலவு பக்கம் வச்சோம்னு சொன்னா இங்க வரவு பக்கம் வரும். வங்கி கணக்குல செலவு பக்கம் வச்சோம்னா இங்க வரவு வரும். வங்கி கணக்குல வரவு வச்சோம்னு சொன்னா இங்க செலவு வரும். ரைட்? ரெண்டும் தான் ரெண்டுக்குள்ள இந்த இதுக்குள்ள டிஃபரெண்ட். இதான் ஒரு வங்கி கூற்று. சரி, இங்கல வரவு இங்கல செலவு. சரியா? இது வரும். சோ இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா பெருசா குழம்புறது கொண்டு போயிட்டு இப்ப நாம நீங்க இப்படி வந்து நீங்க நோம்பல யோசிச்சு பாருங்க வங்கி கூற்று வேற வங்கி கணக்கு வேற. என்ன வங்கி கூற்றுங்க என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி பேங்க் செய்யறது நிறுவனம் நம்ம செய்யறதுல பேங்க் செய்யறது. சோ வங்கிக்கு ஒரு பேங்க் செய்யறது வந்து செலவு பக்கத்தில் காணப்படும் உருப்படிகள். அப்ப நீங்க என்ன செய்யணும் ஞாபகம் வச்சு கொடுத்ததுக்கு வங்கி கூட்டுற செலவுல சொன்னா நம்ம நிறுவனத்துல நம்ம என்ன பக்கம் வச்சிருப்போம் ஆப்போசிட்டா யோசிக்கணும் வரவு பக்கம் வச்சிருப்போம். நிறுவனத்தை என்ன பக்கம் வச்சிருப்போம் வரவு பக்கம் வச்சிருக்கோம். ஆகவே நம்ம வரவு பக்கம் வைக்கிறதுன்னு அர்த்தம் காசு கணக்கு வங்கி கணக்கு ரெண்டுமே என்ன மீறி ஒரு சொத்து. இப்ப சொத்துல வரவு பக்கம் வர உருப்படி நம்ம 10 சரி விளக்கிட்டா. இப்ப பாருங்க வங்கி அறவீடுன்றது இப்ப நான் பார்த்த மாதிரி வங்கி அறவீடு செய்யற கட்டணங்கள். இப்ப கட்டணங்கள் அறவீடு செய்ய நம்ம என்ன செய்யும் நம்மளோட காசு கூடுமா குறையுமா நம்மளோட காசு குறையும். இப்ப நம்மளோட சொத்து குறையும். அப்ப என்ன வைப்போம் நம்மோட வங்கி கணக்கு அல்லது நம்ம நிறுவனத்துல பயின்ற வங்கி கணக்கு அல்லது நம்மோட காசு கணக்கு நம்ம செலவு வச்சிருப்போம். செலவு வச்சாங்க வங்கி கூட்டுல எப்படி வந்திருக்கு நமக்கு வரவு மீதியா வந்திருக்கு வரவு பக்கத்துல வந்திருக்கு. அவன் இந்த ஆன்சர் சரியா இல்ல? இப்ப பாருங்க ஆஹ் அதே மாதிரி பாருங்க நிலையான கட்டளை காப்புறுதி. அது கட்டளை காப்புறுதி என்ன? அதுவும் ஒரு செலவிடு. கட்டளை காப்புறுதி செலுத்துறது அது ஒரு செலவு. செலவிடு அதுவும் என்ன செஞ்சு நம்மளோட காசு நம்மளோட வங்கிக்கு நிறுவனத்துல போயிட்ட வங்கிக்கு நம்ம செலவு வச்சிருப்போம். வங்கி கொத்து வரவு வச்சிருப்போம். ரைட்? ஆக இந்த பதிவும் வராது. நேரடி வைப்புங்கிறது என்ன? அது ஒரு காசு கூடுற ஒரு விஷயம். நம்மளோட காசு நம்மகிட்ட நிறுவனத்துக்கு இருக்கிற காசு பேங்க்ல நம்ம போட்டிருப்போம். பேங்க்ல டிபாசிட் பண்ணிக்கும். அதான் நேரடி வைப்பு. அப்ப அப்படி போட்டோம் என்ன செய்யும் நம்மளோட காசு கூடும் என்ன அவன் என்ன செய்யும் வங்கிக்கு நம்மளோட நிறுவனத்துல வங்கிக்கு நம்ம வரவு வச்சிருப்போம். வங்கி கூட்டு நம்ம என்ன செஞ்சிருப்போம் செலவு பக்கத்துல வைப்போம். அவைக்கு உண்மையான ஆன்சர் என்ன நேரடி வைப்புன்னு வரும். எப்படி நேரடி வைப்பு வரும்னு சொன்னா நேரடி வைப்புங்கிறது இப்ப நம்ம ஆஹ் நேரடி நம்மளோட அக்கௌண்ட்ல நம்ம டிபாசிட் பண்ணுவோம். இவ்வளவு காசு போட்டு வரும். காசு போட்டு நம்ம நிறுவனத்துக்கு என்ன சொத்து தானே நம்ம சொத்து என்ன காசுங்கிறது நேரடி வைப்பு என்ன நம்ம சொத்து கூடும். வங்கி இடைக்கு சொத்து நமக்கு கூடும். நம்ம நிறுவனத்துல போய் வங்கி கிடக்குற என்ன செய்யணும் நான் இவ்வளவு காசு இன்னைக்கு போட்டேன் நான் இவ்வளவு நேரடி வைப்பு செய்திருக்கேன் நம்ம என்ன வரவு பக்கம் வைப்போம் சொத்தை நம்ம கருத்தை கொண்டு வைப்போம். அது நம்ம நிறுவனம் பெற்ற வங்கி நம்ம வரவு வச்சோம்னு சொன்னா வங்கி கூற்றுல எப்படி பதிவு வரும் அதுக்கு ஆப்போசிட்டா பதிவு செலவு பக்கத்தை வச்சிருப்பாங்க. அதே சரியான ஆன்சர் என்ன நான் விட இதை பாருங்க மாற்றப்பட்ட காசோலைங்கிற சொன்னாங்க. நம்ம ஒரு காசோலை ஒரு செக் கொண்டு ஒண்ணு கொடுக்கும். இப்ப நான் வந்துட்டு ஒரு ஒரு ஆட்டு வந்துட்டு நான் சாமான் எடுத்திருக்கேன் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு கம்பெனில இருந்து ஒரு நிறுவனத்துல இருந்து நான் ட்ரெஸ் சாமான் எடுத்திருக்கேன் விற்கிறதுக்கு. இப்ப நான் கடனுக்கு எடுத்தேன்னு சொன்னா அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன் ஒரு செக் கொடுக்க
அதாவது செக் கொடுக்கணும்னு அர்த்தம், காசு கொடுக்கணும் வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்றுதான். கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யும், கொடுத்தா என்ன செய்யும், நம்ம காசு கொடுத்தோம்னா என்ன செய்யும், நம்மளோட காசு வந்துட்டு குறையும். அதே மாதிரி செக் கொடுத்தோம்னா என்ன செய்யும், இந்த வங்கி இருக்கிற காசு குறைய போகும். என்ன மாற்றப்பட்ட காசு சொன்னா நம்ம கொடுக்குறது காசு என்ன செஞ்சோம் எக்ஸெப்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நான் ஒரு ஆளுக்கு மாலாங்கிறாங்க, நான் செக்கை கொடுத்துட்டு இருந்தேன், அவங்க என்ன செய்வாங்க பேங்க்ல போட்டு அவங்க என்ன செஞ்சுடுவாங்க, அவங்க அந்த பணத்தை பெற்றுட்டுவாங்க. அப்ப என்ன செய்யும், எந்த பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட காசு குறையும். ரைட், ஆகவே என்ன செய்யும், இந்த காசு குறைஞ்ச எனக்கு என்ன, இந்த சொத்து குறையுது. அப்ப நான் இந்த வங்கி கிடைக்கிறத என்ன செய்வேன், காசுரை மாலாக்க கொடுத்த காசுரை என்ன செஞ்சுப்பேன், செலவு பக்கம் வச்சிருப்பேன். அப்ப வங்கி கூற்றுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அப்ப நான் செலவுல வச்சு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வரவுல வச்சிருப்பாங்க. ஆகவே, அதாவது இதுல நேரடி வைப்புங்கிறது வந்துட்டு செலவு பக்கத்துல வர பதிவு. நீங்க வங்கி கூட்டுற செலவு கேட்டா நீங்க உடனே நீங்க என்ன செய்யும், வங்கி கூட்டுன்னு வந்தா வங்கி கூட்டு செலவு வந்தா நீங்க உடனே யோசிக்கணும், நம்ம நிறுவனத்துல இருக்கிற வங்கி கணக்குல வரவு பக்கம் என்ன பதிவு வருது. அதாவது வங்கி கணக்குங்கிறது ஒன்றுதான், நம்ம காசு கணக்கு நம்ம பழக்கப்பட்ட பேரு தானே, காசு கணக்குங்கிறது ஒரே அதே பதிவுல வரப்போகுது. அப்ப நம்மட காசு என்ன செய்யும், காசுங்கிற வங்கி ரெண்டுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதுல என்ன செய்யும், இங்கிற செலவு வங்கி கூட்டுற செலவுல நம்மளோட நிறுவனத்துல வரவு, இப்ப வரவுல என்ன செய்யும் அப்படின்னு யோசிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா சரி ஆன்சர். இந்த பாருங்க, ராம்கி வணிகத்தில் மே மாதத்தில் இடம்பெற்ற பொருட்கள் வாங்க வருமாறு. சோ 5/5/22 சேரனுக்கு விற்பனை. இப்ப நான் சொல்லி கேட்கிறேன், இப்ப ஒரு ஆளோட பேரை குறிப்பிட்டு சொன்னா என்ன விற்பனை, கடன் விற்பனை. சேரனுக்கு விற்பனை 40,000, வியாபார கல்வி 10%. 14/5/22 உடன் காசு விற்பனை 20,000, அது சேரனர் பெற்ற காசு 22,000. கேள்வி வந்துட்டு மே மாதத்துக்கான விற்பனை பெறுமதி. சோ உங்களோட கொஸ்டின் வந்து விற்பனை எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கீங்கன்னா கேட்கறாங்க. ரைட், சோ உங்களுக்கு கடன் விற்பனை என்ன கேட்கல, காசு விற்பனை என்ன கேட்கல, ஒன்றுமே கேட்கல, எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கல. சோ என்ன ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இது சேரண்ட பெற்ற காசு, உங்களுக்கு எவ்வளவு காசு பெற்றிருக்கிறீங்க, அல்லது சேரண்ட கடன் சேரண்ட நீங்க எவ்வளவு பெறணும் சொல்லி எது கேள்வி வந்திருக்கா, இல்ல உள்ள கேள்வி எவ்வளவு விற்பனைன்னு மட்டும். சோ அந்த சேரண்ட பெற்ற காசுங்கிற இந்த இந்த இது உங்களுக்கு தேவை கிடையாது. ரைட், இந்த லைன் இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட கேள்வி எவ்வளவு விற்பனைங்கிற மட்டும்தான். சோ விற்பனைங்கிற மட்டும்தான் கேட்டீங்க, காசு விற்பனையா கடன் விற்பனை கேட்கல. அப்ப எதுவுமே கேட்காம சும்மா விற்பனை ரேட்டுன்னு அர்த்தம், நீங்க காசு விற்பனையை கொடுக்கணும், கடன் விற்பனை ரெண்டையும் கூட்டி தான் நீங்க கொடுக்கணும். இப்ப ஏதோ ஒரு வெக்டாவே தந்திருக்காங்க, காசு விற்பனை 20,000. ரைட், பட் இங்க தந்திருக்காங்க சேரனுக்கு விற்பனை அர்த்தம், கடன் விற்பனை 40,000, ஆனா வியாபார கல்வி 10,000. சொல்லி கழிவுகள் எல்லாம் படிச்சுட்டீங்க. வியாபார கழிவுங்கிறது என்ன, இப்ப நான் உதாரணமாக இப்ப நம்மளோட கடைக்கு சாமான் வாங்க வந்தான்னு சொன்னா சரியா, இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப கட்டாயமா நான் எவ்வளவு உங்களுக்கு ட்ரெஸ் எவ்வளவு விற்பீங்கன்னா 20,000 சொல்றேன். இல்ல எனக்கு குறைச்சு தாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், சரி அப்ப நீங்க அந்த 20,000 தராம 2,000 ஒரு 2,000 கழிச்சு போட்டு 18,000 தாங்க சொல்றேன். அப்ப அந்த 2,000 கழிச்சு போட்டு கொடுக்கும், அந்த 2,000 பேர் தான் வியாபார கழிவு. நம்ம ஒரு சாமான் விற்கக்குள்ள அது நம்ம என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குறைச்சு போட்டு கொடுப்போம் தானே, அது வந்து வியாபார கழிவு. அதுக்கு ஒரு பதிவு வந்து இல்ல. இப்ப நம்ம விற்பனையா பதியக்குள்ள இந்த வியாபார கழிவுக்கு அந்த 2,000 கழிச்சு போட அந்த 2,000 ஒரு பதிவு வந்து வைக்க மாட்டேன். நான் அதுக்கு டோட்டலாக என்ன வைப்போம், அந்த 20,000 பெருமதி எனக்கு சொல்றேன், நான் இந்த 2,000 குறைச்சு போட்டு 18,000 விற்கணும்னு சொன்னா நான் அந்த 18,000 நான் பதிவு செய்வேன். பதிவு எழுதுக்குள்ள 18 எவ்வளவு கடன் நான் காசுக்கு விற்பனை செஞ்சேன். சோ விற்பனை கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு 18,000 சொல்லித்தான் பதிவு செய்வேனே தவிர நான் என்ன அதுக்கு நான் செய்யற அந்த வியாபார கழிவுக்கு நான் பதிவு செய்ய மாட்டேன். நீங்க படிச்சிருக்கீங்க வியாபார கழிவுக்கு என்ன பதிவு இல்லை, நீங்க வியாபார கடையை படிச்சு போட்டு வர அமௌண்ட் தான் நீங்க விற்பனையா கொடுப்போம், அல்லது நீங்க அந்த வியாபார கடையை படிச்சு போட்டு வர அமௌண்ட் நீங்க கொள்முனவு கொள்முனா கொடுப்போம். ஆனா எதுக்கு பதிவு வரும், கொடுத்த கழிவு பெற்ற கழிவு இருக்கு அது இப்ப நீங்க கடன் கொடுத்தோம், இப்ப நான் மாலாவுக்கு வந்துட்டு 10,000 50,000 கடன் கொடுத்திருக்கேன்னு சொன்னா, கடன் sorry கடன் எனக்கு கடனுக்கு அவசானமாயிட்டு போயிருக்கேன்னு சொன்னா அவ எனக்கு அந்த 50,000 திருப்பி தரக்கு நீ எனக்கு 10,000 தர வேணாம், 40,000 தந்தா போதும் என்று சொல்லி நான் வாங்குறேன் தானே. அப்ப வாங்குற கழிவுகளுக்கு தான் நான் என்ன செய்வேன், அப்ப நான் வாங்குற கழிவு என்ன பெற்ற கழிவு. ரைட், சோ அதுகளுக்கெல்லாம் தானே சாரி கொடுத்த அழிவு, அதுக்கெல்லாம் தானே என்ன செய்யணும் கொடுத்த அழிவு. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு இப்ப நான் உங்கள்கிட்ட வந்துட்டு 50,000 சாமான் வாங்கியிருக்கேன். இப்ப நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு நீங்க 5,000 தர வேணாம் 45,000 இருந்தா போதும்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்கள்கிட்ட இருந்து ஒரு கழிவோடு பெற்றிருக்கேன், அது பெற்ற அழிவு. சோ அந்த பெற்ற அழிவு கொடுத்த அழிவு ஒரு ஆள்கிட்ட கடனுக்கு ஒரு ஒரு கடன் பட்டோர் அல்லது கடன் கொடுத்தோர் நம்ம காசு பெறுவோம் கொடுப்போம் தானே, அந்த டைம் நமக்கு வர கழிவுகளுக்கு நம்ம கட்டாயம் பதிவு செய்யும். ரைட்,
ஆனா இந்த வியாபார கழிவுகளுக்கு என்ன பதிவு இல்லை. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சோ இப்ப நம்ம பதிவு பார்க்குற ஈஸி. சோ இப்ப உடனுக்கு காசுக்கு இப்படி 20,000 இப்ப அது எட்டாகும், அது ஓகே. இப்ப இதுக்கு எப்படி நம்ம பார்ப்போம்? வியாபார கழிவு 10 வீதம் எப்படி பார்ப்போம்? 40,000க்கு 10 வீதம். உங்களுக்கு பார்க்க தெரியும் என்ன? 40,000க்கு 10 வீதம் சொன்னா 40,000 தர 10/100, ரைட்? 40,000, ரைட்? சோ 40,000 தர 10/100, சோ 10/100, ரைட்? சோ 40 100க்கு 10 வீதம் எத்தனைன்னு பாப்பீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரும்? 40 10 வீதம் கழிச்சீங்கன்னு சொன்னா ஒரு சைபர் நீங்க குறைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 4,000 உங்களுக்கு வியாபார கழிவு வரும். அதுக்கு பதிவிருக்கா? இல்ல. அப்ப 40,000 4,000 கழிச்ச மிச்சம் எவ்வளவு? 36,000. 36,000 தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சேரனுக்கு வித்திருப்பீங்க, ரைட்? சோ நீங்க என்ன பதியணும்? அந்த 36,000 விற்பனை சொல்லி நீங்க பதியணும். இந்த வியாபார கழிவு 4,000 வந்துச்சு, அதுக்கு நீங்க பதிய போறோம். சரி, இன்னைக்கு 17 எப்படி பதிஞ்சிருப்பீங்க? சேரன் கணக்கு வரவு என்ன? கடன் பற்று சேரன் கணக்கு வரவு 36,000. விற்பனை ஒரு வருமானம், வருமானம் எப்பவுமே செலவு மீது. இப்ப விற்பனைங்கிற செலவு ஒரு கூடுதல் ஒரு வருமானம். சோ விற்பனை கணக்கு செலவு 36,000. ஆகவே அந்த காசுக்கு விற்பனைக்கு என்ன செய்வீங்க? காசு கணக்கு வரவு, விற்பனைகள் வருமானம், செலவு மீறி விற்பனை கணக்கு செலவு 20,000. அது மொத்தம் எவ்வளவு விற்பனை? இதுல விற்பனை 20,000. இதுல விற்பனை எவ்வளவு வரும்? 40,000 10 வீதம் கழிச்சீங்கன்னா 36,000. டோட்டல் 56,000, 56,000 ரூபாய் டோட்டல். ஆகவே ஆன்சர் முதலாவது. அப்ப இதுக்கு வந்துட்டு என்ன? விற்பனை தான் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பெற்ற காசு எவ்வளவு, கொடுத்த காசு எவ்வளவு, சேரண்ட மீதி எவ்வளவுனா ஒண்ணுமே கேட்கறது. மேபி உங்களுக்கு சேரண்ட எவ்வளவு மிச்சம் மீதின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சொன்னா, ரைட்? சோ ஓகே, இதுக்கு வராது மேபி. இந்த இதுக்கு சேரனுடைய காசுக்கு இப்படி தரலையே, மேபி அப்படி வந்து இது ஒரு சேரனுக்குரிய காசு விற்பனையா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மொத்த விற்பனையில இருந்து சேரன்ட்ட பெற்ற காசை கழிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு வாரதுதான் சேரன்ட்ட மீதியா நீங்க போட்டிருப்பீங்க. சேரன் மீதியா அவர் எவ்வளவு இன்னும் நமக்கு நிறுவனத்துக்கு அவர் இன்னும் எவ்வளவு கடன் தரணும், கடன் காசு நிறுவனம்ட்டு எவ்வளவு தரணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், ரைட்? ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கல, விற்பனை தான் கேட்டிருக்கேன். ஓகே, ரைட். ஓகே, அடுத்த விட கேள்வி. விற்பனை நாட்குறிப்பில் மொத்த தொகையை பேரெட்டுக்கு மாற்றுவதற்கான இரட்டை பதிவு. ரைட்? ஸோ விற்பனை நாட்குறிப்பில் மொத்த தொகையை பேரெட்டுக்கு மாற்றுறதுக்கான இரட்டை பதிவு, ரைட்? ஸோ விற்பனை நாட்குறிப்புங்கிற என்ன? ஒரு கடன் விற்பனை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் என்ன? ஸோ அதை பேரெட்டுக்கு மாதிரி இரட்டை பதிவு என்ன கற்றுக்கலாம். ஸோ என்ன ஒரு கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு என்ன? அதை கொடுத்தீங்கன்னா சரி. எப்படி கடன் விற்பனை இரட்டை பதிவு என்ன? கடன் பட்டோன் கணக்கு வரவும், விற்பனை கணக்கு செலவு. நம்ம இப்ப ஆல்ரெடி மேலேயும் பார்த்தது. ஒரு என்ன, அதாவது உங்களை இன்டிரெக்டா கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இதுல உண்மையான இது என்ன? விற்பனை நாட்குறிப்பு மொத்த தொகை. விற்பனை நாட்குறிப்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? கடன் விற்பனைக்கு. சோ கடன் விற்பனைக்குரிய இரட்டை பதிவு என்னடாப்பா? கடன் பற்று கணக்கு விற்பனைக்கு சரி, ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி. பேரெட்டு கணக்கு ஒன்றின் வரவு மீதி எடுத்துக்காட்டுகள். சோ பேரெட்டு கணக்குல வரவு மீதி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எது வரவு மீதி? அந்த 5 விஷயம் தான். வருமானம், அதாவது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. அதுல எது வரவு மீதி பார்த்தோம்? சொத்துக்களும் செலவுனா வரவு மீதி. மத்த 3 என்ன மீதி? செலவு மீதி ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேற வரவு மீதி எது? சொத்துக்கள் மற்றும் செலவினங்கள், ரைட்? ஓகே, இதுல பாருங்க, பரீட்சை மீதி. பரீட்சை மீதி மீதிகளை கொண்ட பேரேடுகள் நிரடிலும், மீதிகளை கொண்ட பேரேடுகள் நிரடிலும். அதாவது பரீட்சை மீதி எப்ப நம்ம செய்வோம்? முதலாவது மூல ஆவணம் இருக்கு என்ன? பார்த்த மாதிரி இந்த பாருங்க, இதுல பார்த்த மாதிரி என்ன? விற்பனை நட்புறிப்போ அப்படி நிறைய மூல ஆவணங்கள் இருக்கு, ரைட்? மூல ஆவணங்கள்ல இருந்து மூல ஏடுகளுக்கு மாத்துவோம். மூல ஏடுகள்ல இருந்து பேரேட்டுக்கு மாத்துவோம். பேரேடுகள்ல இருந்து வந்து சமப்படுத்துவோம். அதை வந்துட்டு என்ன செய்யணும்? நம்ம பரீட்சை மீதுக்கு மாற்றுவோம். பரீட்சை மீது இருந்து வரும் தொகை அதுகளை வச்சு நம்ம என்ன செய்யணும்? மிச்ச நிதி கூற்றுக்கள், வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று செய்யணும். சோ பரீட்சை மீது எப்படி வரும்னு சொன்னா, இப்ப பேரேட்டுல என்ன மீதி வருது? உதாரணமாக ஒரு காசு காசு கணக்கு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, காசு கணக்குல உங்களுக்கு வரவு மீதி வந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமாக ஆஹ் உதாரணமாக பாருங்க, இதான் பரீட்சை மீதி, ரைட்? சோ உதாரணமா இங்க பாருங்க, இந்த வாடகை கணக்குங்கிறது என்ன மீதி? இறுதியா என்ன பக்கம் மீதி வந்தது வந்திருக்கு பாருங்க. இறுதியா சமன்படுத்தினா இது மீதி சென்றது,
இது போயிடுவாரு. எந்த பக்கம் மீதி வந்திருக்காரு வாடகை கணக்குல? வரவு பக்கம் மீதி வந்திருக்காரு. இதுதான வரவு பக்கம். இவர் வரவு இவர் செலவு. அவங்க வாடகை கணக்குல எந்த பக்கம் மீதி வந்திருக்காரு? இறுதி மீதி வரவு. அவ எதே பரீட்சை மீதுல பாருங்க, வாடகைங்கிற என்ன பக்கம்? இங்க வரவு, இங்கெல்லாம் செலவு. இதான் பரீட்சை மீதுல மாடல் என்ன. இப்ப வாடகைங்கிறது அந்த அமௌண்ட் எவ்வளவு? 4000 ரூபாய். என்ன பக்கம் போட்டிருக்காங்க? வரவு பக்கம் போட்டிருக்காங்க. ரைட். அதே மாதிரி தான் பாருங்க, பெற்ற கழிவு எங்க மீதி வந்து இறுதி மீதி எங்க மீதி வந்திருக்கு? மீதிக்கு கொண்டு சென்றது. ரைட். ஓகே. எங்கள பக்கம் பெற்ற அளவுக்கு வந்திருக்கு? இங்கல சென்றதுன்னு சொன்னா பெற்றோரை வரவு பக்கம் வந்திருக்கேன். சாரி, இங்க பாருங்க. ஓகே, இங்கல மீதி பெற்றாலே மீதிக்கு வந்தது. சொல்லி வந்தது வரணும். கீழே வந்திருக்கு. ரைட். சோ கீழே வந்திருக்காரு. எங்கள பக்கம் வந்திருக்காரு? செலவு பக்கம் வந்திருக்காரு 1000 ரூபாய். சோ அதே மாதிரி பெற்ற கழிவு என்ன செய்யப்படும்? ஒரு செலவு பக்கம் 1000. ஆகவே என்ன இதை நம்ம முடிக்கலாம்? பேரற்ற பரீட்சை மீதிக்கு மாத்தக்கு அதுல இறுதி மீதி எந்த பக்கம் வருதோ அதே பக்கம், எந்த தொகை வருதோ அதே தொகையை நம்ம போடுவோம். இப்ப பாருங்க, வாடகையில வரவு பக்கம் வருது 4000 ரூபாய் வருது. ஆகிய வாடகையில வரவு பக்கம் வந்திருக்கு. ரைட். 4000 வந்திருக்கு. ரைட். அதே மாதிரி தான் அதுதான் அதான் இங்க சொல்லியிருக்காங்க. பரீட்சை மீதியில் உதாரணமா பாருங்க, வரவு மீதிகளை கொண்ட பெயரிடுகள் வரவு நிரலிலும், செலவு மீதிகளை கொண்ட பெயரிடுகள் செலவு நிரலிலும் பதியப்படும். அதான் இப்படி ஆன்சர். ரைட். சம்டைம்ஸ் எப்படி வரலாம்? இதுவும் சரியா பாருங்க, பரீட்சை மீதியில் செலவு மீதிகளை கொண்ட பெயரிடு செலவு நிரலிலும், வரவு மீதிகளை கொண்ட பெயரிடு வரவு நிரலிலும் பதியப்படும். சோ இது ரெண்டுமே என்ன செய்யணும் உங்களுக்கு சரியாக வரும். ரைட். ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று. ஸோ அந்த 2 ஆன்சர்ஸுமே ஓகே தான். ரைட். ஓகே, அது பாருங்க, சிறு செலவு காசினை மீள் நிரப்பு என்றால் கருதப்படுவது என்ன? சிறு செலவு காசினை மீள் நிரப்பு சொன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்து மீள் நிரப்பு என்ன, நமக்கு எவ்வளவு அந்த டைம் செலவு ஏற்பட்டிருக்கோ அந்த காசு மட்டும் தான் நமக்கு இதை செய்யப்படும். அவங்க நமக்கு தருவாங்க அடுத்த மாச செலவுக்கு. ரைட். ஸோ மாதம் வந்து பாருங்க, தொடக்க மீதிக்கு சமனான தொகை செலுத்து. அதான் சிறு காசு மீள் நிரப்புறதா தொடக்க மீதிக்கு சமனானது வரதா? இல்ல. முடிவு மீதிக்கு சமனாக வருது, இறுதி மீதிக்கு சமனாக வரதா? இல்ல. சில்லறை காசாளர் கோரும் தொகையை செலுத்து. சில்லறை காசாளர் எவ்வளவு பணம் கட்ட தருவாங்களா? இல்ல. சோ மீள் நிரப்புறங்கிற என்ன? மாதாந்த செலவுகளை மீளளித்தல். அது மீள் நிரப்பு. ரைட். சோ இதை பாருங்க, 30வது கேள்வி பாருங்க, வணிக நிறுவனம் ஒன்று நிர்வாக செலவுகளை மட்டுமே கொண்டுள்ள விடைத்தொகை. சோ இது உங்களுக்கு இன்னைக்கு என்ன வருமான குற்றம், நிதிநிலைமை குற்றம் இருக்கு. சோ அதுல வார செலவுகள் இருக்கு உங்களுக்கு. ரைட். சோ செலவுகள் ரூபாய்களும் நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகள் இருக்கு. சோ நிர்வாக செலவுகளும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த செலவு. உதாரணமாக நான் இந்த ஆபீஸ் நான் வச்சிருக்கேன் சொல்ல, நான் இந்த நிறுவனம், நான் இந்த டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன்டா, ஒரு கட்டடத்துல வச்சிருப்பேன். சோ அது கட்டடம், கட்டடம் வாடகை, அது நான் காப்புறுதி செலுத்துவேன், மின்சார கட்டணம் செலுத்துவேன், தொலைபேசி கட்டணங்கள் செலுத்துவேன். சோ அப்படி வர செலவான வந்துட்டு நிர்வாக செலவு. ரைட். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக செலவு என்ன வரும் பாருங்க, கட்டட வாடகை ஒரு நிர்வாகத்துக்கு யூஸ் பண்ணும், காப்புறுதி கட்டணம். ரைட். அதே மாதிரி மின்சார கட்டணம், இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம ஒரு நிர்வாக நடவடிக்கைகளுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆகவே இதுக்கு வார இவ்வளவு வந்து நிர்வாக செலவுகள். ரைட். இதை பாருங்க, விளம்பரங்கள் சில விளம்பரம் எல்லாம் யூஸ் பண்ணும், ஒரு விற்பனை சம்பந்தமான செலவுகள் என்ன? விளம்பரம். அதே மாதிரி அறவிட முடியாத கடனுங்கிற என்ன? ஒரு கடன் பட்டோர் நமக்கு யார், நமக்கு ஒரு ஆள் ஒரு 50,000 காசு தரணும்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு? எனக்கு இது காசு எனக்கு தர இயலான்னு சொல்றாரு. அப்படி சொல்றது வந்துட்டு அறவிட முடியாத கடன். அப்ப என்னது? ஒரு விற்பனையோட சம்பந்தப்பட்ட ஒரு செலவு. கொடுத்தாலும் என்ன? அதே மாதிரி இப்ப நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஆள் காசு நான் வித்திருக்கேன், ஒரு ஆள் கடனுக்கு நான் அவருக்கு விற்பனை செஞ்சிருக்கேன், மாலாக்கு கடனுக்கு ஒரு 50,000 கடனுக்கு நான் விற்பனை செஞ்சுக்கேன். அவர் திருப்ப காசு தருக்க, நீங்க எனக்கு 5,000 தரவானா, நீங்க 45,000 தந்தா போதும் சொன்னா அந்த 5,000 என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு கழிவா கொடுக்க. அதுக்கு பேர் நான் என்ன? கொடுத்த கழிவு. அது எனக்கு ஒரு செலவா இல்லையா? அதுல ஏதோ சம்பந்தப்பட்ட செலவு, விற்பனையோட சம்பந்தப்பட்ட செலவு. ரைட். சோ இதுகள் நம்ம விற்பனையோட சம்பந்தப்பட்ட செலவுல வருவது விநியோக செலவுங்கிற இதுக்குள்ள வரும். இதை பாருங்க, வங்கி கடன் வட்டி, வங்கி கட்டணம். ரைட். சோ வங்கி மேல்தை பற்று வட்டி, அதெல்லாம் என்ன? ஒரு நிதி சம்பந்தமா. இப்ப வங்கி கடன் நிதியீட்ட நடவடிக்கை என்ன? நம்ம ஒரு நிதியை பெற்றுக்கொள்ளும், காசு பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை, ஒரு கடன் பெற்றுக்கொள்ளும். சோ அதோட சம்பந்தப்பட்ட நிதியீட்ட சம்பந்தப்பட்ட செலவுகளை வர வந்துட்டு சரியா நிதி செலவுக்கு வரும். அது இல்லாம மத்த செலவுகள் வேற வரும். இல்லாம தீயழிவு நட்டங்கள். ரைட். சோ அப்படி வர செலவுகள் மாதிரி ஏனைய செலவுட நமக்கு வரும். ரைட். இதுல கேட்டது நிர்வாக செலவு, அது நிர்வாக செலவு இந்த ரெண்டாவது ஆன்சர். ரைட்.
ஸோ இப்போ இன்னும் 10 கேள்வி மிச்சம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.